முதலாம் ஆண்டு பெரிய புராண வகுப்பில் நம்ம இது உரைநடை வகுப்பு என்று நமக்கு பாடத்திட்டம் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல் நாம் உரைநடையாக கதைகளை கேட்பதை விட ஏதேனும் ஒரு புராணத்தை நம்ம சிந்திப்பது என்பது நமக்கு உத்தமமாக இருக்கும் என்பதனால சென்ற அமர்வில் நாம் முதல் அந்த சருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாயனார், அமர்நீதி நாயனார் என்கிற நாயனாருடைய புராணத்தை தொடர்ச்சியாக சிந்தித்தோம். அது 2 அமர்வுகளாக சிந்தித்தோம் இல்லையா? புராணம் நிறைவாயிடுச்சு இல்லையா? நிறைவாயிடுச்சு. அதனால் அடுத்து 2வதாக இருக்கக்கூடிய சருக்கம் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியேன் ஏனாதி நாதந்தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2வது சருக்கத்தில் இருக்கக்கூடிய கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கு அடியேன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை நாம் தொடர்ச்சியாக சிந்திப்பதற்கு திருவருள் கூடியிருக்கிறது. அதாவது எரிபத்து நாயனார் புராணம் சிந்திக்கலாம் என்று தான் அடியேன் நினைத்தேன். ஆனால் கண்ணப்ப நாயனார் கொஞ்சம் பெரிய புராணம், நிறைய பேர் அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. அதாவது புராணம் என்றாலே நமக்கு அதில் காப்பியம் என்கின்ற அமைப்பில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். பொழுது காப்பியம் என்றாலே அதில் 5 இணை செய்திகள் இருக்கணும். 5 நிலத்துக்குரிய செய்திகளும் அதில் முழுமையாக காட்டப்பட வேண்டும். 5 நிலத்துக்குரிய ஒழுக்கங்களும் அதில் காட்டப்பட வேண்டும். மருத நிலம்னா அங்கே எப்படி மக்கள் வாழ்கிறார்கள் அதை காட்டுவாங்க. அதே மாதிரி முல்லை நிலம் அப்படின்னா அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை என்ன என்பதை காட்டியிருக்கணும். நெய்தல் நிலம் அதோடைய முறை காட்டப்பட்டிருக்க வேண்டும். பாலையினுடைய நிலை காட்டப்பட்டிருக்க வேண்டும். அதே போல் குறிஞ்சியினுடைய நிலை காட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த குறிஞ்சி என்பது காடு சார்ந்த பகுதி என்று சொல்கிறார்கள். அது பெருங்காடுகள். பெருங்காடுன்னா மலையும் காடும், இதுதான் குறிஞ்சி நிலம்னு சொல்வது. குன்றத்தில் வாழ்பவர் குறவர் அப்படின்னா அது குன்றவர் என்பது தான் குறவர் என்று ஆயிருக்கிறது. அந்த குறிஞ்சி நிலத்தில் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்ன என்பதை காப்பியத்திற்கு வசமாக நம்முடைய சேக்கழார் சுவாமிகள் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தையும் எடுத்துக்கொள்கிறார்கள். இல்லை, கண்ணப்ப நாயனார் புராணம் என்பது நமக்கு எல்லாரும் தெரிந்த கதை தான். நாயனார் காட்டுக்கு போனார், வேட்டையாட போனார், அங்கே குடும்ப தேவரை பார்த்தார், உடனே வசப்பட்டார், உடனே 6 நாள் சுவாமிக்கு பூஜை பண்ணார், பிறகு சுவாமிக்கு ஆட்கொண்டார். இந்த விஷயம்தான் நமக்கு தெரியும், இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சேக்கழார் சுவாமிகள் இந்த ஒரு இப்போ சொன்ன இந்த கதை என்ன, அப்போ அடியேனே அதை ஒரு 2 வரியில் சொல்லியாச்சு. இப்போ சேக்கழார் சுவாமிகள் இதை எப்படி சொல்லியிருப்பார்கள்? அதனால் அதிகபட்சம் இந்த சொன்ன கதைக்கு ஒரு 10 பாட்டு போதுமானது. அம்பாஜிட்டா ஒரு 50 பாட்டு போதுமானது நம்ம விரித்து சொல்லணும்னா கூட, இந்த கதையை மட்டும் சொல்லணும்னா. ஆனால் சேக்கழார் சுவாமிகள் கண்ணப்ப நாயனார் பிறந்ததிலிருந்து அவர் ஒவ்வொரு படியாக வளருவது வரைக்கும் அவருடைய கலாச்சாரம், அந்த காட்டுக்குள்ளே அந்த ட்ரைபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய காட்டுவாசி மக்கள் எப்படி வசிக்கிறார்கள், அவருடைய கலாச்சாரம் என்ன, அவருடைய என்ன சாப்பிடுறாங்க, அவருடைய உணவு வழக்கம் என்ன, அவங்க திருவிழா எப்படி கொண்டாடுகிறார்கள், அவருடைய வழிபாடு எப்படி இருக்கிறது, இது எல்லாவற்றையுமே தெளிவாக பேசுகிறார் நம்முடைய சேக்கழார் சுவாமிகள். இதெல்லாம் பேசிவிட்டு தான் பிறகு கண்ணப்ப நாயனாருடைய அவதாரம் வருகிறது. அப்புறம் கண்ணப்ப நாயனார் எப்படி வளர்கின்றார், அவர் முதல் வில் பிடித்து வேட்டைக்கு போகக்கூடிய அந்த வில் கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சம்பிரதாயம் எப்படி அவர்கள் அனுசரிக்கிறார்கள், அவர் முதல் வேட்டைக்கு எப்படி போகிறார், அப்புறம் வேட்டையாடக்கூடிய காட்சி, அந்த வேட்டை எப்படி நடக்கிறது, விலங்குகளை எல்லாம் எப்படி வேட்டையாடுகிறார்கள் என்பதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நமக்கு சேக்கழார் சுவாமி காட்டியிருப்பார். அதுக்கு பிறகு தான் அவர்கள் பொன்முகலை நதிக்கரைக்கு செல்வார்கள். அதற்கு பிறகு தான் சரித்திரம். நம்ம எப்போதும் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரமாக எதை நாம் சொல்லுகின்றோமோ அது நமக்கு பொன்முகலி நதிக்கரைக்கு பிறகு தான் நமக்கு வருகிறது. அது கொஞ்சம் ஒரு 50 பாடல் அதில் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட கண்ணப்ப நாயனார் புராணம் மட்டுமே நமக்கு ஒரு 186 பாடல்கள் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இதில் 86 பாடல்களில் நிறைவில் இருக்கக்கூடிய ஒரு 50 பாடல்கள் தான் நம்ம கண்ணப்ப நாயனாருடைய அவருடைய அந்த எக்ஸாக்ட் சரித்திரம் பேசப்படுகிறது. மிச்சமெல்லாம் அந்த குறிஞ்சி நிலத்துடைய கலாச்சார விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக காட்டப்படும். அந்த அனுபவங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் நமக்கு இது ஒரு வகுப்பில் முடியாது. நிச்சயமாக இது குறைந்தபட்சம் ஒரு 5-6 வகுப்பு நமக்கு கண்ணப்ப நாயனார் புராணம் தொடர்ச்சியாக சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நல்ல அனுபவமாக நமக்கு இருக்கிறது. அதனால் தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா தொடர்ச்சியான இன்பம் கிடைக்கும். எப்படி டிஸ்கவரி சேனலில் அழைச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே எப்படி அந்த மக்களாக காட்டுகிறார்களோ அதை விட ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பார் சேக்கழார் சுவாமி. நம்ம ஒரு சேனலில் பார்க்குற இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு இன்றைக்கு சூழ்நிலை ஒரு வீடியோவிலையோ டிவிலையோ தான் பார்க்க முடியும். இதில் கிடைக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சேக்கழார் சுவாமி கொடுத்துருப்பார். இவர் எப்படி இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டு இதெல்லாம் பதிவு செய்திருக்கிறார், நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் நடக்கிற விஷயத்தை பார்த்து காட்சிப்படுத்துறது எளிது. ஆனால் ஒரு ட்ரைப் அவங்க வெளி மக்களை உள்ளே சேர்க்கவே மாட்டாங்க முதல்ல. அப்படி இருக்கும்பொழுது இவர் அவர்களுடைய கலாச்சாரத்தை
பதிவு செய்திருப்பது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. நமக்கு அது அருள் வழிபாட்டால் நடக்குது. அப்படி நாம் இன்றைய முதலாக சிந்திக்க இருக்கிறோம். கண்ணப்ப நாயனார் புராணம் அற்புதமாக தொடங்குகிறது. எல்லாம் புத்தகம் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கவங்க பாருங்கள், இல்லைன்னா மொபைலில் பாருங்கள். மேவலர் புறங்கள் தொடங்குகிறதா? மேவலர புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திருக்காலத்தி கண்ணப்பர திருநாடு என்பர் நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவிசோலை சூழ்ந்த பொத்தப்பினாடு என்று கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை தொடங்குவதற்கு முன்பாக அவர் வாழ்ந்த நாட்டினை காட்டுகின்றார். அந்த நாட்டிற்கு பேர் பொத்தப்பி என்பதாக நாடு. பொத்தப்பி நாடு இன்றைக்கு நமக்கு காளகஸ்தி சுற்று வட்டார பகுதி. காளகஸ்தியிலேருந்து இன்னும் அதிகமாக தூரமாக போகணும்னு சொல்கிறார்கள். நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய உடுப்பூர் என்கின்ற ஊர், உடுப்பூர் தான் அவருடைய ஊர். இந்த உடுப்பூர் என்கின்ற ஊரில் ஒரு காட்டுக்குள்ளே அவர்கள் வசிக்கிறார்கள். அந்த உடுப்பூர் என்பது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறது. அந்த நாட்டுக்கு பேர் பொத்தப்பி என்று பேர். பொத்தப்பி நாட்டு ஏன் அதுக்கு பொத்தப்பி நாடுன்னா அது கண்ணப்ப நாயனாருடைய பேரில் தான் அமைந்திருக்கிறது. பொத்து அப்படின்னா கண்ணை அப்பியவர், அதான் பொத்தப்பி என்கின்ற அர்த்தம். இவர் கண்ணப்பன் ஏன் அவருக்கு பேர்? கண்ணை அப்பனதுனால அவர் கண்ணப்பர்னு பேர். கண்ணை தோண்டி சாமி காத்தி விட்டார் இல்லையா, அதனால அவருக்கு அப்படி பெயர் வழங்குகிறது. அவருடைய பெயராலேயே அந்த நாடு வழங்குகிறது. அந்த நாட்டிலே மிக முக்கியமான ஒரு க்ஷேத்திரம் ஒன்று நமக்கு இருக்கிறது. அது திருக்காளகஸ்தி என்று பேர். அதனால் திருக்காளகஸ்தியை சொல்லி அந்த ஊரை நமக்கு காட்சிப்படுத்துகிறார். இப்போ ஊரை நமக்கு ஒரு ஊர் இந்த பகுதியில் இருக்குது, எங்கே இருக்குது உங்கள் ஊருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அது பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச ஊர் ஏதாவது சொல்லி அந்த ஊர் பக்கத்தில் தான் நமக்கு அந்த ஊர் இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையாப்பா? எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவேன். மயிலாடுதுறைன்னு சொல்லுவோம் பொதுவாக. மயிலாடுதுறையவா அப்படின்னு கேட்டாங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன் நேரடியாக எங்கள் ஊர் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாதா? ஏன்னா தெரியாது, வாழ்க்கை ஆம்பாங்க எடுத்தோன்னே. அப்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊரை சொன்னால் தான் நமக்கு புரியும். ஓ, இந்த பகுதியில் தான் இந்த ஊர் இருக்குது என்பது. முதல்ல என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் இவர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். மேவலர் புறங்கள் செற்ற விடையவர், இது சிவருமானை குறிக்கிறது. மேவலர்னா நம்ம அடையாதவர்கள், மேவுதல்னா அடைதல், மேவலர்னா அடையாதவர்கள், சிவருமானை வழிபாடு செய்யாதவர்களுடைய புறங்கள்னர். அது திரிபுர அசுரர்களை குறிக்கிறது. மேவலர் புறங்கள் செற்றனா அந்த புறங்களை கோபப்பட்டு அழித்தவராகிய விடையவர், ரிஷபத்தில் வரக்கூடிய சிவபெருமான் என்று பொருள். விளங்குதுங்களா? அப்போ மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர், அது சிவபெருமான் தான் குறிக்கிறது. வேத வாய்மையை காக்கக்கூடியவர், அது வேத நெறி என்று சொல்லுகின்றோம் இல்லையா? நம்முடைய இந்து நெறின்னு சொல்லுகின்றோம். இப்போதைக்கு அதுக்கு இந்து என்று நம்ம சொல்லுகிறது இந்து கலாச்சாரம். இது ஒரு தனி சமயம்னு சொல்லிட முடியாது. சைவ சமயத்துடைய கலாச்சாரமும் சரி, வைஷ்ணவ சமயத்துடைய கலாச்சாரமும் சரி, இன்னும் ஊரில் நாட்டு பகுதிகளில் ஒரு நாட்டார் வழிபாடாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது? நமக்கு இப்போ இந்து என்கின்ற ஒரு சொல்லுக்குள்ளே தான் நம்ம அடக்கி பார்க்கிறோம். இவர்கள் எல்லாவற்றையும் பல்வேறு கடவுள்களை கும்பிடுகிறார்கள், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் நம்ம எதில் நிறுத்தணும் கொண்டு வந்து இந்து என்று சொல்லுகிறோம். அந்த இந்து என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு பேர் தான் வேத சமயம் என்று பேர். வைதிக சமயம்னு அதுக்கு பேர். வேதத்தை முதல் நூலாக கொண்ட சமயம்னு அர்த்தம். அதனால வேதவாய்மை காவலர், அதனால வேதவாய்மை இன்றைக்கு உலகத்தில் இருக்கட்டும். இந்த வேதவாய்மை காவலர் என்று சொல்லக்கூடிய சிவருமான் இந்த தர்மத்தை பரிபாலிக்கிறார். அதனால் இன்றைக்கு உலகத்தில் இதெல்லாம் அழிஞ்சு போடும், நம்ம சமயம் அழிஞ்சு போகுதே, இதை காப்பாற்ற யாருமே இல்லையே, அப்படி இப்படிலாம் நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஆனால் சேக்கடார் சாமி என்ன சொல்லுகிறார்? வேதவாய்மை காவலர் என்று சிவருமானை புகழ்கிறார். அப்போ சிவருமானாலே காக்கப்படக்கூடிய ஒன்று அழிந்து போகுமா? நமக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லைன்னா சாமி மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் நந்தாது பரசமயம்னார். அதனால தான் குறிஞான சம்பந்த பெருமானார் பரசமயங்கள் வேலை வருவது போல தெரியும் நமக்கு. அதற்கு காரணம் நமக்கு கொஞ்சம் சொரணம் வரணுங்கிறதுக்காகத்தான். நம்ம சமயத்து மேலே நமக்கு ஈடுபாடு ஏற்பட வேண்டும், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய ஒரு விஷயத்தை நாம் பரிபாலிக்க வேண்டும், புறக்க வேண்டும் என்கின்றதற்காக அடுத்தது உயர்த்தி காட்டுவார் சாமி. ஆனால் அது மேலே வளர்ச்சி அடைஞ்சிடாது.
அதனால தான் பரசமயம் நந்தாதுன்னு ஏன் சொன்னால் அதெல்லாம் சுத்தமாக அழியாது, என்றைக்கும் அது இருக்கும். எதற்காக இருக்கணும்? நம்முடைய சமயத்துடைய உண்மை நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அதுவும் இருக்கும். அதனால் அதெல்லாம் இருக்கிறது. அதனால் சிவருமான் காப்பாற்றுகிறார் எல்லாவற்றையும். அதனால் காவலர் திருக்காலத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் கண்ணப்பர் திருநாடு என்று அறிமுகப்படுத்துகிறார். ரொம்ப சிறப்பாக. இது யாருடைய ஊர் அப்படின்னா, இது என்ன ஊர் அப்படின்னு சொல்கிறத விட, இப்போ நீங்கள் அந்த காரைக்குடி பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு கண்ணதாசன் பிறந்த ஊர் என்ன ஒரு ஊர் சொல்லுவாங்க, திருக்கூடல்பட்டி. அந்த ஊருக்கு போனீங்கனால இது கண்ணதாசன் ஊர், இது கண்ணதாசன் ஊர், இது கண்ணதாசன் ஊரும்பாங்க. அந்த ஊர் பகுதி நீங்கள் கிராஸ் பண்ணிங்கனால அந்த ஊர் பேரே இப்போ எதை வச்சு தெரிஞ்சு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஊர் கண்ணதாசன் பிறந்த ஊருன்னு சொன்னோடனே திருக்கூடல்பட்டின்னு சொல்கிறார்கள். அப்போது அந்த ஊரிலே ஒருத்தர் உண்டாகி அந்த ஊரினுடைய பெயருக்கு இவர் அடையாளமாக நிற்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கிறது. இவரை நம்முடைய தேவார தலங்களில் திரு நீலநக்க நாயனார் அவதரித்த திருத்தலம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு சாத்தமங்கைன்னு பேர் அந்த ஊருக்கு. அதை சியாத்தமங்கைன்னு இப்போ ஜனங்க சொல்கிறாங்க. அதை மக்கள் தேவார பேர் இதுக்கு சாத்தமங்கை. அந்த சாத்தமங்கைன்னு யாருக்கும் வராது. அடியார்கள் எல்லாம் சொன்ன சாத்தமங்கை நீலநக்க நாயனார் ஊருக்கு போனேன்னா இப்போவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடியனே இப்போ திணற பார்த்தீங்களா அந்த ஊரை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீலநக்க நாயனார் சொல்லியாச்சு, ஆனால் அவர் ஊர் பேர் சொல்கிறதுக்கு வரல பாருங்க. ஆனால் அதை சேர்க்க ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். அதை அவருடைய தேவாரத்தில் திருமலர் கொன்றை மாலைன்னு தொடங்கக்கூடிய அந்த திருசாத்தமங்கை தேவாரத்தில் நிறைவில் சொல்கிறார். நிறையினால் நீலநக்கன் நெடுமாநகர் என்று அறையுமூர் சாத்தமங்கை என்று ஞானசம்பந்தரே பதிவு பண்ணுறார். இந்த ஊர் திருநீலக்க நாயனாருடைய ஊர் என்று சொல்லப்படக்கூடிய ஊர் என்று பதிவு பண்ணுகிறார் அவரை. அப்பேற்பட்டவராக அந்த ஊரில் ஒருத்தவங்க பிறகு இந்த ஊருக்கு அடையாளமாக ஆகிவிடுகிறார். அதுபோல் இந்த நாடு பொத்தப்பி நாடுனால நமக்கு யார் ஞாபகம் வந்துடுது? கண்ணப்ப நாயனார் ஞாபகம் வந்துடுறதுனால, அதனால் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர் நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி. வளம் இருக்கணும். நாடுனா என்ன சொன்னார் திருவள்ளுவர்? நாடு என்ப நாடா வளர்த்தனர். ஒரு நாடுனா என்ன இருக்கணும்? அதில் வளம் இருக்கணும். எப்படி? வளத்தை தேடி சொல்லக்கூடாது. இப்போ நம்ம இறக்குமதி பண்ணுகிறோம் இல்லையா, பெட்ரோல் டீசல் அது கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். அது கிடைக்கலன்னா நம்ம இன்னைக்கு இந்தியாவே டவுன் ஆகிடும், போக்குவரத்தே இருக்காது நமக்கு. இப்போ அது நான் வேறு நாட்டையும் நம்ம நாடி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ. அதனால் அது நாடு என்ப நாடா வளர்த்தனர். வேறு ஒரு நாட்டை சென்று நம்ம ஒரு வளத்திற்காக நம்ம எரிஞ்சு நின்னோம்னா அந்த நாடு என்ன இல்லை, அது முழுமையான வளம் இல்லாத நாடு என்று சொல்கிறார். ஆனால் இங்கே அது அந்த காலத்தில் இப்படி நமக்கு தேவை ஏற்பட்டு போச்சு. ஆனால் அந்த காலத்தில் இப்படிலாம் கச்சா எண்ணெய் கிடையாது, இருந்திருக்கு. ஆனால் நமக்கு பயன்பாடு கிடையாது. அப்போ கச்சா எண்ணெய் பிறகா உண்டானது அப்போலேருந்து இருக்குது. நம்ம பயன்படுத்தலை. மனிதனுக்கு போக்குவரத்துக்கு என்ஜின்ஸ் தேவைப்படலை இல்லையா, மெஷினரிஸ் தேவையில்லை, பவர் தேவையில்லை. அதனால் அதெல்லாம் தேவையில்லாத போயிடுச்சு. அதிகபட்ச தேவையே சாப்பாடு தான். இந்த காலத்தில் பழங்காலத்தில் மனிதர்களுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு துணி, தங்கிறதுக்கு இடம், அது இருந்தாலே போதுமானது வாழ்க்கைக்கு. நமக்கு இன்றைக்கி சாப்பாடு அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக போச்சு. சாப்பாட்டிலே ஆடம்பரத்தை கொண்டு வந்து விட்டோம். சாப்பாடுனா கொஞ்சம் கஞ்சி சாதம் இருந்தால் கூட சாப்பிட்டு தூங்குற நிலைமை மாறி போச்சு. சாப்பாடுனால 2 மணியாக இருந்தாலும் நல்லா வாய்க்கு ருசியாக வக்கனையாக சாப்பிட்டா தான் சாப்பாடு நம்ம முடிவு பண்ணிட்டோம் இப்போ. அதனால் அதிலே ஆடம்பரம் நமக்கு வந்திருக்குது எல்லாவற்றிலையும். அதனால் தேவைகள் அதிகமாகிட்டதுனால நம்ம நாட்டில் நம்முடைய தேவை இருக்கிறப்ப வளம் இல்லாமல் போயிட்டுது. ஆனால் கண்ணப்ப நாயனாருடைய நாடு அப்படி இல்லை. அது நாடும் வளர்த்தனை தான், அவர்கிட்டே இருக்குது, அந்த நாட்டிலே இருக்குது. அதனால சொல்லுகிறார், நாவலர் புகழ்ந்து போற்றும், புலவர்களாலே புகழ்ந்து போற்றக்கூடிய நாடு. அதில் நல்வளம் பெருகி நின்ற பூ அலர் வாவினர். பூ அலர்னா பூ பூக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அலறுதல்னா பூத்தல். பூ அலர்னா பூ பூக்கக்கூடியதாகிய, வாவினா குளம், அந்த குளத்தை சுற்றி சோலை இருக்கிறது, சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு அப்படின்னு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நாடுனார்? அதில் மக்கள் எல்லாரும் வந்து வேறு நாட்டு வளத்தை சார்ந்திருக்காமல் உள்நாட்டு வளத்தையே, அது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி. அதுதான் தற்சார்பு பொருளாதாரம்னு அதுதானே இன்றைக்கி அடையாளப்படுத்துகிறார்கள் அரசியல் எல்லாருமே. நம்ம விஷயத்தை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது நம்ம உற்பத்தி பண்ணி வெளிநாட்டு கொடுக்கணுமே தவிர்த்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுவது என்பது நமக்கு எப்பவுமே நஷ்டம்தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய உற்பத்தி அதிகமாகி நாம தான் வெளிநாட்டு கொடுக்கலாமே தவிர்த்து நாம எல்லாத்தையும் வெளிநாட்டிலேருந்து வாங்கி கொண்டு வந்தோம்னா நம்ம நாட்டுக்கு அரிசியே வெளிலேருந்து வரக்கூடிய நிலைமையில வந்து வச்சுக்குவோம் இல்லையா. அரிசி கோதுமெல்லாம் வெளில வாங்குற சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு இப்போ. அதனால் பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு என்று காட்டுகிறார். இந்த பாட்டு புரிஞ்சு இல்லையா? மற்ற பாட்டு இந்த நாட்டில் என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லுகிறார் அடுத்த பாடல்.
இத்திரு நாடு தன்னில் இவர் திருப்பதி யாது எண்ணில் நித்தில அருவிச்சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர் மத்த வெங்கலிற்று கோட்டு வன் தொடர் வேலி கோழி ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூர் ஆகும். இந்த நாட்டில் இந்த நாயனாருடைய ஊர் என்ன? உடுப்பூர் என்று சொல்கிறார். அந்த ஊர் பேர் என்னமா? உடுப்பூர். அந்த உடுப்பூருக்கு என்ன அடையாளம், அது எப்படி இருக்கும் அந்த ஊர் பார்க்கறதுக்கு என்பதை இந்த பாட்டில் காட்டுகிறார் சேக்கரார் சுவாமிகள். இத்திருநாடு தன்னில், அந்த முத்தப்பி நாட்டில் இவர் திருப்பதி யாது எண்ணில், இவருடைய திருப்பதி, அவருடைய ஊர் எது? திருப்பதினா திருப்பதிக்கு போயிட்டுறாங்களா? திருப்பதினா நல்ல ஊர், மரியாதைக்குரிய ஊர், வழிபாட்டுக்குரிய ஊர் என்று அர்த்தம். அதுக்கு பதினா சேத்திரம், தலம்னு அர்த்தம். திருப்பதினா நாயனார் அவதரித்ததுனாலே திருப்பதி ஆகிப்போச்சு, இல்லைன்னா அது வெறும் பதி தான் அது. அதனால திருப்பதி யாது எண்ணில் எதுன்னா நித்தில அருவிச்சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர். பாங்கர்னா புறப்பகுதி, ஊருடைய வெளிப்பகுதி எல்லாம் என்னவா இருக்குதாமா? மலைகளாக இருக்கிறது. நீள்வரை அப்படிங்கிறார். அப்படின்னு அர்த்தம் மலை நீட்டா இருக்கு, பெருசு பெருசா இருக்கு மலைகள் என்று அர்த்தம். இது கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு பேர் இப்போ இல்லையா? கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறது நம்முடைய சென்னை பகுதியிலிருந்து இப்படி ஒடிசா நோக்கி மூவ் ஆகக்கூடிய ஒரு தொடர்ச்சி. மேற்கு தொடர்ச்சிங்கிறது கன்னியாகுமரி பகுதியிலிருந்து நமக்கு அப்படியே நேராக பாம்பே வரைக்கும் போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை. நம்மளுடைய சென்னை பகுதியிலிருந்து கொஞ்சம் கிழக்கு நோக்கி, கிழக்குனா ஈசான்ய திசை, என்ன திசை அது? ஈசான திசை நோக்கி போனதுன்னா அது நம்ம கிட்டத்தட்ட ஒடிசா கிட்டத்தட்ட போய் முடியும். அதுதான் அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு பேர். அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் நல்லமலா ஃபாரஸ்ட்னு ஒரு பகுதி இருக்குது, நல்லமலா வனப்பகுதின்னு. அதுதான் ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி. அதுக்குள்ளே தான் இந்த இதெல்லாம் இருக்குது. திருப்பதி, இந்த காளகஸ்தி, இதெல்லாமே அந்த நல்லமலா ஃபாரஸ்ட்டுக்குள்ள ரேஞ்சஸ் உள்ள இருக்கிறது தான். அதில் ஒரு பகுதி தான் இதெல்லாம். நம்ம மக்கள் ரீச் ஆகக்கூடிய இடங்கள், இதெல்லாம் ரீச் ஆக முடியாத இடம் தான் இருக்குது. இப்போ ஒரு சிஎம்மோட போனார் தெரியுங்களா? அதில் ஆந்திரா சிஎம் ஒருத்தர், ஒய்எஸ்ஆரா, அவருடைய ஹெலிகாப்டர் தானே, அதில் தான் நல்லமலா வனப்பகுதியில் தான் உழுந்து அது போச்சுன்னு பார்ப்போம். அப்படி அடர்ந்த காடு அது தேடுறதுக்கு எவ்வளோ நாள்? ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆச்சு. அப்போ அப்படின்னு ஃபைனல் இயர் படிச்சு நினைக்கிறேன், 2011 சம்திங் அது காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. கல்லூரியில் லீவ் விட்டாங்க. அப்போ அதுக்காக ஒரு நாள் லீவ் விட்டாங்க. அப்படி அடர்ந்த பகுதி அது. அதனால் நீள்வரைனா எவ்வளோ அடர்ந்த மலை இருக்குது. மலைனா அதுலேருந்து என்ன விழும்? அருவி விழும். அருவினாலே விழுவுதுன்னு அர்த்தம். அருவினாலே நம்ம நீர் வீழ்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அது தப்பு. அப்படி தமிழ் அப்படி சொல்ல கிடையாது. அருவினாலே தண்ணீர் மேலேருந்து விழுகிறது அல்லது மூமெண்ட்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் அருவின்னு பேர். இங்கிலீஷ்காரன் அதுக்கு வாட்டர் ஃபால்ஸ்னு பேர் வச்சான். அதை நாம தமிழ் படுத்தி நீர் வீழ்ச்சின்னு வச்சுக்கிட்டோம். அது தப்பு. அருவி அப்படின்னா தண்ணீர் மூமெண்ட்ல இருக்கிற இடத்துக்கு பேர் அருவின்னு பேர். அப்பர் சாமி அருவி பொன்சொரியும் சாலை அணியனாமலையுளானே என்ன அப்பர் சாமி காட்டுவாங்க. திருவண்ணாமலையில் அருவி பொன் சொரியும். அண்ணாமலையிலேருந்து அருவி சொட்டோம். நீங்கள் பார்க்கலாம். நல்லா மழைக்காலத்தில் போனீங்கன்னாக்க கிரிவல பாதைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கிரிவலத்தை பாதையை கிராஸ் பண்ணி நிறைய சலசலன்னு தண்ணி ஓடும். அது மலையிலேருந்து வரக்கூடிய அருவி தான் அது. அப்படி பார்க்குறோம். அதுபோல் இங்கேயும் நித்தில அருவி. நித்தில அருவினா என்னங்க? நித்திலம்னா முத்து. அந்த அருவியில் முத்துக்களோடு தண்ணீர் வருகிறதா அல்லது முத்து முத்தாக தண்ணீர் கொட்டுகிறது எப்படின்னு வச்சுக்கலாம். நித்தில அருவிச்சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர். அப்படிப்பட்ட அருவிகள் கொட்டக்கூடிய மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே காட்டிலிருந்து விலங்குகள்லாம் உள்ளே வந்துடக்கூடாது இல்லையா? ஜனங்க வசிக்கக்கூடிய பகுதிக்குள்ள. அதுக்கு அவங்க தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதனால் ஊரை சுற்றி ஒரு வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போவும் பார்க்குறோம் இல்லையா? இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகள் நிலத்துக்குள்ளே பூந்துருச்சு, விவசாய பயிர்கள் நாசம் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி அதுக்கு அந்த மின்வேலிகள்லாம் வைக்கிறாங்க. அதில் யானைகள் ஆடி விட்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் இந்த பொத்தப்பை நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய உடுப்பூர் ஊரை சுற்றி நல்லா கவனிச்சிங்க, ஊரை சுற்றி ஒரு வேலி போட்டிருக்கிறாங்க இந்த காட்டுவாசி மக்கள். அந்த வேலி எதனால் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் சேக்கரார் சுவாமிகள். கற்பனையாக இருந்தாலும் அளப்பரிய கற்பனை இது. மத்த வெங்கலிற்று கோட்டு மதம் மிகுந்த யானைகளுடைய கொம்புகளை பிடுங்கி, அதாவது தந்தங்களை பிடுங்கி, வன் தொடர் வேலி கோழினர்
யானைகளுடைய தந்தங்களை வரிசையாக சொறி வைத்திருக்கிறார்கள், வேலியாகன்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படி, இங்கே ஒரு தந்தம், அங்கே ஒரு தந்தம், அங்கே ஒரு தந்தம் இல்லை. நம்மளாம் தான் அப்படி சொல்லுவோம், ஏன்னா ஒரு தந்தம் வாங்குறது நமக்கு வாங்க முடியாது, நமக்கு கிடைக்காது முதல்ல. அது அவர்கள் அப்படி இல்லை, யாரையும் வேட்டையாடக்கூடிய மக்கள் இல்லையா. அதனால யானை எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்களா, நெருக்கமாக சொல்லி இருக்காங்களாம். ஒரு கேப் கிடையாது, ஒரு தந்தத்துக்கு இன்னொரு தந்தத்துக்கு இடையில என்ன கிடையாது, ஒரு கேப் இல்லை. அதனால சொல்லாரு வன் தொடர், அந்த வார்த்தை அதுக்காகத்தான். கண்டினியூட்டியா இருக்கு, அடுத்தடுத்து 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 என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, யானை தந்தங்களை சொருகி வேலி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த உடுப்பூரை சுத்தி என்று சொல்லுகிறார். விளங்குதா சொல்றது? மத்த வெண்களிற்று கோட்டு வன்தொடர் வேலி கோழி, கோளுதல்னா சுத்தி கட்டுறதுன்னு அர்த்தம். வேலி கோழி ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த, ஒத்த பேர் அரணம் அப்படின்னு அர்த்தம். எல்லா விதமான பாதுகாப்புகளும் உடைய அரணம்னா பாதுகாப்பு. அதனாலதான் அரண்மனைன்னு பேர் இருக்கு. அரசன் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு அரண்மனை ஞாபகம் வச்சோம். அரண்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். அரண்மனை, அரணம்னா கோட்டைன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒத்த பேர் அரணம் சூழ்ந்தனா பாதுகாப்பு சூழ்ந்த முதுபதினா ரொம்ப காலமா அந்த ட்ரைப்ஸ் அங்கே வாழ்றாங்க, ரொம்ப காலமா இருக்காங்க. அவங்க எப்போ காலத்துல இருந்து இருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்க இப்போ கணப்பனார் சரித்திரம் நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்பாக அவர் எவ்வளோ காலமா அந்த பகுதியில் அவர்கள் வசிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அதனால சேக்கரார் சுவாமிகள் அதை முதுபதி என்று சொல்கிறார்கள். முதுபதி உடுப்பூர், அந்த ஊருக்கு உடுப்பூர் என்று பெயராக அற்புதமாக காட்சி செய்கிறார்கள். விளங்குதா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த 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 சுச்சுவேஷனுக்குள்ளே கூட்டு போகிறார் நம்மளை சேக்கரார். நம்ம கற்பனைக்குள்ள அவர் ஆட்சி செய்ய முற்படுகிறார் சேக்கரார் இல்லையா. கண்ணப்பனார் வாழ்ந்தார், அந்த ஊர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இருந்தால் கதை முடிஞ்சிடும். ஆனால் இவர் அந்த ஊரை காட்டி, அந்த ஊர் அந்த நாட்டை காட்டி, நாட்டுக்குள்ள ஊர் இருக்குங்கிறத காட்டி, ஊரை சுற்றி வேலி இப்படி வச்சிருக்கிறாங்கிறத நம்ம காட்டுகிறார். இதுவே பார்த்தாரோ பார்க்கலையோ, ஈவன் இது கற்பனையாக இருந்தாலும் அதிகபட்சமான யாருக்கும் கிடைக்காத ஒரு கற்பனை இது, மனதுக்குள்ள கூட யாருக்கும் தோன்றாத ஒரு கற்பனை இது. அற்புதமாக காட்டுகிறார் அதை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், ஊருக்குள்ள போயாச்சு இல்லையா, அங்கங்கே அந்த மக்கள் வசிக்கக்கூடிய குடிசைகள் இருக்கும், வீடுகள் இருக்கும். அவர்கள் எப்படியெல்லாம் உங்களை கலாச்சாரம் இருக்கிறது, அவங்க வீடு எப்படி இருக்கிறது பார்க்கறது என்பதை இந்த பாட்டில் காட்டுகிறார். குன்றவர் அதனில் வாழ்வார் கொடுஞ்செவி ஞமலியார்த்த வந்திரல் விளவின் கோட்டு வார்வளை மருங்கு தூங்க பன்றியும் புலியும் என்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் உணங்கும் எங்கும் என்று சொல்லுகிறார். அந்த உடுப்பூர் என்கின்ற பாடல் உடுப்பூராகும்னு சொல்லி பாட்டு கண்டினியூ ஆகுது பாருங்க. உடுப்பூராகும் குன்றவர் அதனில் வாழ்வார்னார். அந்த ஊர்ல யாரும் வசிக்கிறாங்க, குற மக்கள் வசிக்கிறாங்க, குன்ற மக்கள் வசிக்கிறார். அந்த காட்டில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ், அந்த மக்கள் தான் வசிக்கிறார்கள். ஏன்னா வேற யாரும் போய் வசிக்க முடியாது. நம்ம சமவெளியிலே வாழ்ந்து பழகிட்டோம், நம்மளால மலை மேலே முதல்ல ஏறி இறங்கவே முடியாது. முதல்ல நமக்கு அவர்களுக்கு சமவெளியில் உட்கார இருக்க முடியாது, அவங்களுக்கு ஏறி இறங்கிட்டு தான் இருக்க வேண்டும். அதனால நம்ம அந்த அந்தந்த பகுதி தான் அவங்களுக்கு சூட்டபிள். அதனால அந்த மக்கள் அதில் வசிக்கிறார்கள் என்று சொல்கிறார். குன்றவர் அதனில் வாழ்வார் கொடுஞ்செவி ஞமலி, ஞமலினா நாயின்னு அர்த்தம். அதனால் கொடுஞ்செவி ஞமலினா காது வளைச்சிக்கிட்டு தொங்கும், கொடுனா வளைந்திருக்குன்னு அர்த்தம். நாயுடைய காது எப்படி இருக்குது, இப்போ இப்படி தொங்கி கொண்டிருக்கிறது, அதான் கொடுஞ்செவி. அல்லது எப்படி அப்படி மேலே தூக்கிக்கிட்டு இருந்ததுன்னா அப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும் இல்லையா பார்க்குறது, அதை சொல்கிறார். காது வளைஞ்சிருக்கு என்னென்ன அர்த்தம், அது நாலு பக்கமும் அந்த காதை திருப்பி திருப்பி பார்க்கும் நாய்க்கு. ஏன், எங்கே இருந்தாலும் ஓசை வருகிறதா, ஆபத்து வருகிறதா, வனவிலங்குகள் ஏதாவது இவங்களுடைய டென்ட்டை நோக்கி வருகிறதா என்பதுக்காக பாதுகாப்பதற்கு வைத்திருக்கிறார்கள். வேட்டைக்கு நாயை அவங்க பயன்படுத்துவாங்க, பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதில் கொடுஞ்செவி அமளி ஆர்த்தனா அது எப்பொழுதும் சப்தம் பெற்று கொண்டே இருக்கிறது, நாய் குறைப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில். சொல்லுகிறார், வன்திரல் விளவின் கோட்டு வார்வளை மருங்கு தூங்க. வன்திரல் விளவு, விளாமரம் ஒன்றும் நிற்குது அந்த இடத்துல. அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்குள்ள என்ன இருக்குது, விளாமரம். விளாமரம் கரு, அது முல்லை குறிஞ்சி நிலத்துடைய கருப்பொருள் தான், காட்டு மரம். அது அந்த விளாமரத்துக்கு பக்கத்தில் நிற்கிது. விளாமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வலை தொங்கி கொண்டிருக்கிறது என்று காட்டுகிறார். என்ன வலைன்னா பின்னாடி அதை யூசேஜ் பார்ப்போம், அதையும் காட்டுவார். இப்போ சும்மா அவங்க ரெஸ்ட் இருக்கிறதுனால வலையை காட்டி மாட்டி வச்சிருக்கிறாங்க. அது விலங்குகளை பிடிப்பதற்காக உள்ள வலை. அது வார்வளை மருங்கு தூங்க, தூங்கனா
தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தமா? தொங்குதுன்னு அர்த்தம். அந்த அது ஒரு கிளையில மாட்டி விட்டுருக்காங்க, அதாவது தொங்கிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல வீடு வாசல் என்னென்ன கிடக்குன்னா பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை சொல்லிட்டார். சார் என்ன சார் காட்டு விலங்குகள்லாம் வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு வேலையில் கட்டி வச்சாங்கன்னு கேட்கக்கூடாங்கிறத சொல்றாரு. பார்வைங்கிறார். இதெல்லாம் பார்வை விலங்கு. பார்வை விலங்குனா என்னன்னா, இந்த பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் இது. இந்த விலங்கு அவங்க வச்சிருப்பாங்க, இதை கொண்டு போய் காட்டுக்குள்ள விடுவாங்க, அது கத்தும். இது ஏதோ நம்பால் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காம போல் இருக்குன்னு நினைத்து கொண்டு அதை ஒத்த விலங்குகள் காட்டு விலங்குகள் அங்கே வரும். இவங்க இந்த வலையை போட்டு பிடிச்சிப்பாங்க அதை. இதுதான் பார்வை விலங்குன்னு பேர். விலங்கு புரியுதுங்களா? ஒரு புளியை அவங்க பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க, அந்த புளியை கொண்டு போய் அவங்க ஒரு இடத்துல போட்டு நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு புளி போல் உருமுனுச்சுன்னா, இப்போ நம்பால் யாரும் அங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு உண்மையான காட்டு புளி வரும். இப்போ இவன் வலை மாட்டி வச்சிருப்போம், வலையில் மாட்டிக்கும், அதை பிடிச்சிட்டு வந்துடுவான். இதுதான் இவர்களுடைய வேலை. இதுக்கு பார்வை விலங்குன்னு பேர். இதை நம்முடைய சித்தாந்தத்தில், சைவ சித்தாந்தத்தில் இந்த பார்வை விலங்கு எடுத்து காட்டுகிறார்கள். திருவருட்பயன் நீங்கள் படிச்சிட்டீங்க இல்லையா? திருவருட்பயனில் வருமே, திருவருட்பயனில் பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்திருக்காம் போர்வை என காணா புவி என்ற ஒரு பாட்டு இருக்கு திருவருட்பயனில். அருளுரு நிலை என்ற ஒரு அதிகாரம், 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் திருவருட்பயனில். அதில் அந்த பார்வை அப்படின்னு சொல்லியிருக்கேனா? அதனால குருநாதர் என்பவர் சிவருமானுடைய பார்வை விலங்கு போல ஆட்டம், பார்வை விலங்கு போல. சிவருமான் நம்மளை எல்லாம் பிடிப்பதற்காக அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? குருநாதரை பார்வை விலங்கு போல வைத்திருக்கிறார். நாம் இப்போ குருநாதர்கிட்ட போய் அடைஞ்சோம்னா குருநாதர் வழியாக அவர் என்ன பண்ணுறார்? நம்மளை பிடிச்சிப்பார். இதுதான் அதோடைய தாத்பரியம். இதை சித்தியார்லையும் சிவபிரகாசத்துலையும் தீவகம்னு சொல்லுவோம். தீவகம்னாலும் பார்வை விலங்கு தான். தீவகமாம் என உருவின் வந்து அப்படின்னு சித்தியார் பேசுவாங்க. பார்வை விலங்குன்னு சிவபிரகாசம் திருவருட்பயன் பேசுகிறது. சரிதானே? அப்படி இவர்கள் ஒரிஜினலான பார்வை விலங்கு வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்காங்க? பன்றி, புலி, என்குனா கரடி, என்குனா கரடி, கடமையும் மானின் கடமையினாலும் ஒரு வகை மான் தான், மான்னாலும் மான் தான். அன்றியும் பாறை முன்றில், பாறை முன்றில், பாறைகளுக்கு இடையில தான் அவங்க வசிக்கிறார்கள் என்பதனால வீட்டு திண்ணெல்லாம் அவங்களுக்கு என்னதுதான் போவான். இந்த பாறை முட்டா இருக்கிற பாறைகள் தான் அவங்களுக்கு. அதில் பாறையில் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா ஐவனம் உணங்கும். ஐவனம்னா மலை நெல். ஐவனம்ங்கிறதுக்கு மலை நெல்லுன்னு பேர். மலையில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசி சாப்பாட்டு எப்படி இருந்தாலும் ஒரு அவங்க நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு மெயின் டிஷ் வந்து ஒரு மாப்பண்டமாக தானே இருக்கும். இப்போ நாமளும் வந்து சோறை தான் மெயின் டிஷ்ஷாக வச்சுருக்கிறோம். அதற்கு கூட்டி சாப்பிட்றது துணை பண்டமாக தான் நம்ம வெஞ்சனங்கள், கறி, குழம்பு இதெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோம். அதில் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாங்கிறது அடுத்த கட்டம். வெறுமனே நான் சைட் டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுபோல் இவர்களும் சைட் டிஷ்ஷை சாப்பிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கும் என்ன வேணும்? கார்போஹைட்ரேட், அந்த மாப்பண்டம்னு ஒன்று வேணும் இல்லையா? என்னுடைய பொதுவாக வேடூர்களை பற்றி கேட்டும்பொழுது திணை இதை தான் சொல்லுவாங்க. அதனால நம்முடைய முருகப்பெருமானு கூட தேனும் திணைமாவும் படைப்பது வழக்கம். வைத்திரம் கோயிலில் பிள்ளைக்கு விடலாம் கிருத்திகைக்கு சுவாமிக்கு திணை மாவு படைப்பாங்க. இங்கே கூட பிரசாதமாக வரும். நீங்கள் விசாரித்து கேட்டால் தான் கிடைக்கும் உங்களுக்கு மாவு. அங்கே வைத்திரம் செல்வத்துமார் சுவாமிக்கு திணை மாவு தேனை விட்டு பிசைஞ்சு அதை உருண்டை பிடிச்சி வரும் நைவேத்தியமாக. அது இங்கே வருதான்னு நமக்கு தெரியல. வைத்திரங்கள் போனால் கேட்டால் கிடைக்கும். அது விஷயம் தெரிஞ்சவங்கள கேட்டு வாங்கி சாப்பிடணும். அதுதான் மெயின் டிஷ்ஷாக காட்டப்படும். ஆனாலும் அவர்கள் இன்னொன்று என்ன சாப்பிட்றாங்க? ஐவனம் என்பதில் ஒரு மலை நெல், அது மலையில் விளையக்கூடிய ஒரு நெல் வகை. அதை காய வச்சுருக்காங்க அந்த மக்கள் என்று காட்டுகிறாங்க. விலங்குகள் சொல்கிறது ஐவானம் உணங்கும். உணங்குதல்னா காய வைக்கிறதுன்னு அர்த்தம். உணங்குதல்னா காய்தல்னு அர்த்தம். உணங்கிருச்சா அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. அங்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்போ மக்களை காமிக்கலன்னு யாரையும், அந்த ஊரை தான் காமிச்சிட்டே வர்றார். மக்கள் என்ன பண்ணுறாங்க? வன்பூலி குருளையோடும் வயக்கறி கன்றினோடும் புன்தலை சிறு மகார்கள் புரிந்துடன் ஆடலன்றி அன்புரு காதல் கூற அணையுமான் பிணைகளோடும் என்புற மருவியாடும் எயிற்றியர் மகளிர் எங்கும். ஒரு ஊருக்குள்ளே முதல்ல நுழைஞ்ச உடனே சிறுவர் சிறுமியில் தான் முதல்ல பார்ப்போம். ஏன்னா அவங்க தான் வீதியில் இருப்பாங்க இல்லையா? மக்கள் வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆடவன் வெளியில் வேலைக்கு போயிருந்திருப்பான். பெண்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது வேலை செய்ய இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களாம் வெளியில் விளையாடுங்க. அவற்றை தான் முதல்ல பார்க்க முடியும். அது எப்படி ஒரு காட்சியாகவே இன்றைக்கி சினிமாவில் எப்படியெல்லாம் நமக்கு காட்டுகிறார்களோ
அது போலவே காட்டுகிறார் சேர்க்க. முதல்ல சிறுவர் சிறுமியை அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. அந்த சிறுவர்கள் எதை வைத்து விளையாடுகின்றார்? நம்ம ஊர் பசங்கன்னா என்ன பண்ணுவான்? நாய்க்குட்டி வச்சு விளையாடுவான். சின்ன பிள்ளையா இருந்தால் நாய்க்குட்டி வச்சிருப்பான், அப்படி இல்லைன்னா வண்டி கிண்டி ஓடிட்டு இருப்பான். அந்த ஊர் பசங்க என்ன பண்ணுறாங்க? புலிக்குட்டியை வைத்துக்கொண்டு விளையாடுகிறது என்று சொல்லுறார். யானை குட்டியை வைத்துக்கொண்டு விளையாடுகிறது என்று விளையாடுறாங்க அவங்க. வன்புலி குருளையோடும், குருளைனா குட்டி, புலியினுடைய குட்டி ஒன்று வச்சிருக்காங்க கையில். வயக்கரிக்கன்றினோடும், கரிக்கன்றுனா யானையினுடைய குட்டி, வயக்கரினா வலிமை உறிஞ்சிய யானையினுடைய கன்று. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க அப்பா வேட்டையாடி பிடிச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். எங்கேயும் தப்பிச்சு போனதை பிடிச்சிட்டு வந்துருக்கான்னு அர்த்தம் இல்லை. வலிமையான யானையினுடைய குட்டிகளை இவங்க ஒன்று விளையாடுறதுக்கு விட்டு வச்சிருக்கலாம். அதனால பண்புலி குருளையோடும் வயக்கரி கன்றினோடும் புன்தலை சிறுமகார்கள் புரிந்துடன். புன்தலை சிறுமகார் சின்ன பசங்க அப்படின்னு அர்த்தம். சிறுவர்கள். புன்தலைனா சிறிய தலைன்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? அழுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒன்றும் முடியெல்லாம் ஒன்று வெட்டிட்டு இருக்க மாட்டான் இல்லையா அவன். முடியெல்லாம் கடம்பலான் இருக்கும், சீவி சடை பிடிச்சிருக்கும், எண்ணெய் தைச்சி ஒழுங்காக சீவி இருக்க மாட்டான். அவனுக்கு அந்த கலாச்சாரம்லாம் சரியில்லை. தலை சீவி கொள்ள வேண்டும் என்பது உயர்ந்த கலாச்சாரம் என்பது நாம் வச்சுருக்கிறோம். அவனுக்கு அது உயர்ந்த கலாச்சாரமாக இருந்து தான் பயன்படுத்தியிருப்பானே. அவனை பொறுத்தளவுக்கு அது உயர்ந்த கலாச்சாரம். அது நல்லா முடிய சீவிக்கிட்டு எண்ணெய் வழித்து சீவணும். அதெல்லாம் நமக்கு இப்போ நம்ம எதற்காக எண்ணெய் தடவுகிறோம் தலையில்? இந்த மாதிரி முடி பரட்டையாக போகக்கூடாதுங்கிறத தான். மற்றபடி அது எண்ணெய் நமக்கு ஒன்றும் முடிக்கு ஒன்றும் ஹெல்ப்லாம் பண்ணாது. நம்ம முடி முளைக்கிறோம், நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், முடி கொட்டக்கூடாதுக்காக நம்ம எண்ணெய் தடவை சொல்லக்கூடாது. அதில் சும்மா முடி முளைக்கணும் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு சத்தை பொறுத்து தான். நம்ம மேலே ஸ்கேப்பில் அப்ளை பண்ணுற பொருள்களால் நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அது எதற்காக மட்டும்னா முடி பரட்டையாக இருக்கக்கூடாது, நல்லா வழித்து பறக்காமல் இருக்க, வழித்து வாரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம எண்ணெய் தடவுறதுன்னு வச்சுருக்கோம். அவர்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அதனால் அவர்கள் அப்படி இருக்காங்க. புன்தலை சிறுமகார்னார். சிறிய தலைன்னு அர்த்தம். அதுக்கு சிறியன்னா சைஸில் சின்னது இல்லை, தன்மையில் சிறுமை. பார்ப்பதற்கு ஒன்றும் அழகாக இல்லை அவன் பார்க்கறதுக்கு. நம்ம கடுப்பாக இருக்கான், நல்லா இல்லை அவன் பார்க்கறதுக்கு. அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமி திட்டுறார். ஒரு ஊரில் வேட்டையாடி பொருள்லாம் பூட்டிட்டு போடுவாங்களே, திருமுருகன் பூண்டின்னு ஒரு தளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நம்முடைய கலெக்டர் வராயனா நிறைய பொருள் கொடுத்து அனுப்புகிறார். அது திருமுருகன் பூண்டிக்கிட்டே வரும்பொழுது வேடுவர்கள் எல்லாம் மாறி பூதகணங்களை வேடுவர்களாக ஆக்கி பிடிங்கிட்டு வந்துடுறார். அப்போது அந்த வேடுவர்கள் எப்படி இருந்தாங்க என்பதை சுந்தரமூர்த்தி சாமி இந்த பாட்டில் பதிவு பண்ணுறார். முசுக்கள் போல பல வேடர்வாழ் முருகன் பூண்டி மாநகர்னர். முசு அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம். அதான் முசுக்குந்தன். முசுக்குந்தன் ஒரு ராஜா, முசுக்குந்தார்ச்சனைன்னு திருவள்ளுவர் பண்ணுறாங்களே, அவர் எப்படி இருக்காரு? குரங்கு முகம் தான் அவருக்கு. முசுனா குரங்குன்னு அர்த்தம். முசுக்கள் போல பல வேடர்வாழ் முருகன் பூண்டி மாநகர்னார். அவெல்லாம் எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு? குரங்கு மாதிரியா இருக்கான் பார்க்கறதுக்கு, ஒன்றும் நல்லா இல்லை அப்படிங்கிறார். அந்த வேடர்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்காருன்னு சொல்கிறார். பசுக்களே தின்று கொன்று தின்று பாவம் ஒன்று அறியா முசுக்கள் போல பலவேடர் வாழும் முருகன் பூண்டி மாநகர்மால் இதுக்கழிய பைக்கம் புக்கு கொண்டு எற்றுக்கு இங்கிருந்தீர் எம்பெருமானீரே என்று கேட்கிறார் சாமி. அப்படி வேடருடைய கோலத்தை ஒரு அறிமுகப்படுத்துகிறார். அந்த குழந்தைங்களாம் பார்க்கறது ஒன்றும் நல்லா இல்லை. அதனால சொல்லுகிறார், ஆடல் அன்றி புரிந்து உடன் ஆடல் அன்றி அன்பூறு காதல் கூற. அந்த பசங்க என்ன பண்ணுறானுங்க? சிங்கத்தை புலி குட்டியையும் யானை குட்டியை வைத்து கொண்டு விளையாடுறானுங்க. அதே பெண் பிள்ளைங்க, அந்த வேட்டுவ பெண்கள் என்ன செய்கிறார்கள்னா, அன்பூரு காதல் கூற அணையும் ஆண் பிணைகள். அந்த பிள்ளைங்க மான் குட்டிகளை வைத்து கொண்டு விளையாடுகிறதுன்னு சொல்லுகிறாங்க. அது தழுவி கொண்டு விளையாடுவது. அதனால் அணையுமான் பிணைகளோடு இன்புற மருவியாடும் எயிற்றியர் மகளிர் எங்கும். எயிற்றியர்னா அந்த குறிஞ்சிநில மக்கள், குறமகள் மக்கள், அவங்களுடைய பொண்ணுங்க நிறைய பேர் அங்கே மான் குட்டியில் வந்து விளையாடுகிறார். இதில் திருவண்ணாமலையில் கூட ஞானசம்பந்தர் சொல்லுவார், இந்த குறமகளிரெல்லாம் கொடுமையான மொழிகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். அது திருவண்ணாமலை மேலே உட்காந்து கொண்டு, ஏன்னா அவங்க வசிக்கிறாங்க திருவண்ணாமலை மேலே ஜனங்க குடியிருந்துருக்கிறாங்க. அது சேர்க்க ஞானசம்பந்தர் காட்டுகிறார். அஞ்சொர்க்க கிளைகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரேன்னு ஒரு பாட்டு வருது. இந்த பெண்கள் மேலே இருந்து கொண்டு திணைப்புணத்தை காவல் காக்குறாங்க. இன்னும் கொல்ல வம்பின் என்று அந்த மலையில் விளைந்திருக்கக்கூடிய பண்டங்களையெல்லாம் குவித்து வைத்து கொண்டு சந்தைப்படுத்தி வைக்கிறார்கள். அது தேவாரத்தில் இருக்கிற குறிப்பு.
அந்த குரமகளில் எல்லாம் கொள்ள வம்மின் என்று இதெல்லாம் வாங்கி கொள்ள வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள் என்று மலை மேலே திருவண்ணாமலை மேலே சந்தை நடந்ததாக குறிப்பு நமக்கு ஞானசம்பந்தர் கொடுக்குறார். அவருடைய தேவாட்டிலே இருக்குது திருவண்ணாமலை. அது குன்ற மலைனாலே குன்ற குறிஞ்சி தானே, அதனால சொல்லுவாங்க. அவ்வளோ இந்த பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி வந்துட்டு பாருங்க, சப்தம் எப்படி கேட்குறது இந்த ஊரில்? முதல்ல காட்சி தெரியும், முதல்ல சப்தம் கேட்கும், அப்புறம் முதல்ல காட்சி தான் தெரியும், அப்புறம் தான் சப்தம் இல்லையா? தூரத்துலேருந்து வெடி வெடிக்கும் போது பார்த்தா ஃபஸ்ட் என்ன தெரியும்? ஸ்பிளாஷிங் தெரியும். செத்த கழிச்சு என்ன கேட்கும்? டும் ஒன்று சப்தம் கேட்கும். அதனால் கிட்ட போகும்போது சப்தம் கேட்கும், தூரத்தில் இருக்கும்போது காட்சி கிடைச்சிடும். அதனால் முதல்ல காட்சியை வச்சார், அடுத்து சப்தத்தை சொல்லுகிறார். அந்த நிலத்தில் எப்படி சப்தம் கேட்கறது என்றே சொல்லுகிறார். எங்கே பார்த்தாலும் அதை புடிடா, அதை கொள்ளுடா, அதை குத்துடா, இதை கிழிடா, அதை வெட்டுடா, இதே சத்தம் தான் கேட்கறது அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் என்று சொல்லுகிறார். அது சொல்லுகிறார் சேக்கராய சாமி. வெல்வடை தருக்கன் வெஞ்சொல் வேட்டுவர் கூட்டந்தோறும் கொள்ளரி குத்து என்று ஆர்த்து குழுமிய ஓசையன்றி சில்லரி துடியும் கொம்பும் சிறுகனாகுளியும் கூடி கல்லெனும் ஒளியின் மேலும் கரங்கிசை அருவியெங்கும் வெல்வடை தருகன் வெஞ்சொல் வேட்டுவர். வெஞ்சொல் வேட்டுவர்னார். வேட்டுவர்கள் இருக்கிறாங்க அவங்கள. அதில் வெஞ்சொல் வேட்டுவர்னா அவனுக்கு கருணையாக பேச தெரியாது. கருணை என்பதே அவன்கிட்ட கிடையாது. இப்போ நாமன்னா என்ன பண்ணுவோம், நம்ம மக்களே பார்க்குறோம், நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆட்டை வெட்டுறதை பார்க்க மாட்டாங்க, ஆனால் சாப்பிடுவாங்க இல்லையா? ஏன்னா பாவம் பார்க்க. கோழியை வெட்டுறதை பார்க்க மாட்டாங்க, ஐயோ பாவம் பார்க்க, ஆனால் அதே தான் சாப்பிடுவாங்க இல்லையா? இப்படி தான் நம்மகிட்ட கருணை இருக்குது. ஆனால் அவர்கள்ட்ட அந்த கருணையும் கிடையாது கொஞ்சம் கூட இல்லையா? வெட்டுனா வெட்டு தான், குத்து தான் குத்து தான், அடினா அடி தான், உதனா உததான். எந்த விலங்குகள் மீது கருணை கிடையாது. இருந்தனா எப்படி அவங்க அந்த காட்டுக்குள்ளே வசிக்க முடியும்? ஒரு யானை வருது தாக்குவதற்கு, யானையை கொள்ளுவதற்கு உங்களுக்கு துணிவு இல்லை, மனது இல்லைன்னா அந்த பகுதியில் எப்படி வசிக்க முடியும்? அதனால் அவங்களுக்கு மனதுக்குள்ளே என்ன கிடையாது, இந்த கருணை என்கின்ற எண்ணமே இல்லை. எப்போதும் என்ன பேசுவாங்க? வெஞ்சொல் பேசுவார்கள். கோபமாக தான் இருப்பான் எப்பொழுதுமே. அடி தான், எடுத்தோடனே அடி தான், எடுத்தோடனே குத்து தான், உத தான், வெட்டு தான், இதுதான் சண்டை தான் எப்போதும் அங்கே. வெல்வடை தருகன் வெஞ்சொல் வேட்டுவர் கூட்டம் தோறும், கூட்டம் கூட்டமாக மக்கள் வசிக்கிறார்கள் இல்லையா? அந்த கூட்டம் தோறும் என்ன கேட்குதான்? கொள் எரி குத்து என்று குழுமிய ஓசை. என்னதான் கேட்குமா அந்த கூட்டத்துக்குள்ள? அப்போ கொள் எரி குத்து இதுதான் கேட்கும் எப்பொழுதுமே அந்த வேட்டு மக்களுடைய கூட்டத்துக்குள்ள. அந்த சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும், வேற ஒன்றும் கேட்காது. என்ன அர்த்தம்? பக்தியே இல்லை, கருணையே இல்லை முதல்ல, அப்புறம் பக்திங்கிறது வரும். நல்ல வார்த்தையே கிடையாது அவங்கள்ட்ட. கொல்றது, குத்துறது, உரிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, திரும்ப கொல்றது, குத்துறது, உரிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, இதே தான் வாழ்க்கை. வேற ஒன்றும் தெரியாது அவர்களுக்கு. அவர்களுடைய குற்றமும் கிடையாது, அவங்களுடைய கலாச்சாரம் அப்படி தான் இருக்கிறது. அதனால் நமக்கு அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரிகிறது. அதனால் கொள்ளரி குத்து என்று ஆர்த்து குழுமிய ஓசை அன்றி இந்த ஓசையோட கூட என்ன கேட்குதாமா? சில்லரி துடியும் கொம்பும் சிறுகன் ஆகுளியும் கூடி. அவர்கள் விழா எடுக்கிறார்கள், சின்ன சின்ன விழா, சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க வீட்டில். அதற்கேற்ற இசைக்கருவிகளும் வாசிக்கப்படும். அதெல்லாம் இசைக்கு, இதெல்லாம் சில்லரி துடி, இதெல்லாம் சின்ன உடுக்கன்னு அர்த்தம். கொம்புனா ஊதுறது, சிறுகன் ஆகுலினா அடிகருவி, மத்தளம் இது முரசு மாதிரி அடிக்கிறது, இதெல்லாம் கல்யாணம் ஒளி. இதோடு கூட பக்கத்தில் அருவிகள் கொட்டக்கூடிய கல் சவுண்டு ஓன்னு விழுது இல்லையா, அதை கல் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த கல்யாணம் அருவி, கல்யாணம் ஒளியின் மேலும் கரங்கிசை அருவி எங்கும்னார். அப்போ 3 வகை ஒளி அங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மக்களுடைய கொள்ளேறி குத்து என்னும் ஓசை, அவர்கள் இசைக்கக்கூடிய இசைக்கருவிகளுடைய இசை, அடுத்தது அருவியினுடைய ஓசை. எப்படியாக 3 வகை ஓசையும் அங்கு கேட்பதாக சுவாமி காட்டுகிறார். அப்போ மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தொடர்ச்சி சொல்லுகிறார். ஆரழைத்து உண்ணும் வேடர் அயற்புலம் கவர்ந்து கொண்ட வேறுபல் உருவின் மிக்கு விரவுமா நிறைகளன்றி ஏருடை வானம் தன்னில் இடிகுரல் எழிலியோடும் மாறுகொள் முழக்கம் காட்டும் மதக்கைமா நிறைகள் எங்கும் என்று சொல்கிறார். அங்கு பசுக்கள் இருக்குன்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமான குறிப்பு. பசுங்கிறது எந்த நிலத்துக்குரிய கருப்பொருள்? முல்லை நிலம். பசு முல்லை நிலத்துக்கு இருக்கும். காடும் காடு சார்ந்த பகுதின்னு சொல்லுவோம். குடும் புதர்கள், சின்ன சின்ன புதர் பகுதியில் தான் பசு வளர்ப்பாங்க. அதாவது மதுரை பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முல்லை நிலம் தான். இவனும் பால் குடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டுருவான் போல இருக்கு வேடுவர்கள். அப்போ என்ன பண்ணுவோம்? பசு வேணும் இல்லையா,
பசு என்ன பண்ணியிருப்பான்னா கீழே இறங்கி போவான் வேட்டலாத நாட்கள்லாம். அந்த பகுதியாக யாராவது வேற்று நிலத்தை சேர்ந்தவங்க, உள்ளி நிலத்தை சேர்ந்தவங்களோ மருது நிலத்தை சேர்ந்தவங்களோ இந்த பகுதியாக யாராவது போனாங்கன்னா அவங்கள பிடிச்சி என்ன பண்ணிக்கிறது, ஆறு அழைத்துனா வழிப்பொறின்னு அர்த்தம். ஆறுனா வழி, அழைத்தல்னா வழியில் கஷ்டப்படுத்துறதுன்னு அர்த்தம், வழிப்பொறி பண்ணுறது. ஆறழைத்து உண்ணும் அப்படின்னு சொல்கிறார். வழிப்பறித்து உண்ணக்கூடிய வேடர். அதுதான் நம்ம இப்போ பார்த்தோமே சுந்தரமூர்த்தி சாமியுடைய சத்தத்திலே வராங்களே இவங்க. அதனால ஆறழைத்து உண்ணும் வேடர் அயர் புலம் கவர்ந்து கொண்ட வருது பாருங்க. அயர் புலம்னா வேறு புலங்கள், மருதத்திலேயோ குறிஞ்சிலேயோ இவங்க இறங்கி கொள்ளையடைத்து அந்த பொருட்களை இவங்க நிலத்துக்கு கொண்டு வந்துடுறது. விளக்கம் புரியுது? அது பசு, அது போய் பசு கொண்டு வந்திருக்காங்க. வேறு பல் உருவின் மிக்கு விரவும் ஆண் நிறைகள் அன்றி. அதனால இது அவரது கொண்ட வேறு பல வளங்கள். அப்புறம் பசுக்கள் அங்கே நிற்கிறது. ஏருடை வானம் தன்னில் இடிகுரல் எழி, பசுக்களுடைய சத்தம் கேட்கறது. அப்புறம் வானத்தில் இடி சத்தம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏன்னா மழையினாலே மேகம் இருக்கும், மேகம் இருந்ததுன்னா இடி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த இடி சத்தத்தை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வேறு சத்தம் கேட்கறது என்னது, காட்டுக்குள்ளே நிற்கக்கூடிய மத யானைகளுடைய சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். மாறுகோள் முழக்கம் காட்டும் மத கைமா நிறைகளெங்கும். எங்க பார்த்தாலும் வெளியில் என்ன இருக்குது, நிறையா மத கைமா நிறையினர். ஆண் நிறை உள்ள இருக்கு, மத கைமா நிறை வெளியே இருக்குன்னு அர்த்தம். பசு கூட்டங்கள் உள்ள இருக்கு. இவங்க சாப்பிட்றதுக்காக வைத்திருக்கூடிய பசு கூட்டம். பால் கறந்து குடிக்கிறதுனா குடிச்சுப்பாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாலும் பசுவே காலி பண்ணிடுறது. அதுதான் சேக்கரார் சாமி பசுக்களே கொன்று தின்று பாவம் ஒன்று அறியா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி பதிவு பண்ணுகிறார். அதனால இதை எடுத்து பதிவு பண்ணுறாரு போடுறது சேக்கரார் சாமி. இல்லைன்னா அவங்க பசு எங்கேருந்து கொண்டு தின்னாங்க நமக்கு தெரியாது. எங்கேயோ உள்ள குறிப்பு ஒன்று சேக்கரார் சாமி எப்படி பயன்படுத்துறா பாருங்க. பசுக்களே கொன்று தின்று பாவம் ஒன்று அறியா முசுக்கள் போல பலவேடர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாயின்னு சேக்கரார் சுந்தரமூர்த்தி சாமி அங்கே தேவாரத்தில் கொடுத்த குறிப்பெடுத்து இவர்கள் பசு வைத்திருக்கிறார்கள் என்ற குறிப்பை இங்கே காட்டுறா பாருங்க சேக்கரார் சாமி. அப்படி வெளியில மத கைமா நிறைகள்னா யானைகள் நிறைய வெளியில இருக்குன்னு காட்டுக்கிறேன். விளங்குது இல்லையா? ஊர் மக்கள்லாம் கண்டாச்சு, ஒரு வழியாக காமிச்சாச்சு. ஊருடைய மையப்பகுதியில் யார் இருப்பா, நாட்டை ஆட்சி பயணக்கூடிய ராஜா இருப்பான் இல்லையா? இந்த கூட்டத்துக்கு யார் தலைவன், நாகன் என்பவர் ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கார் என்பதை அறிமுகப்படுத்துகிறார். இந்த நாகனுக்கு தான் பையனாக வரப்போறார் நம்முடைய சாமி சின்னப்ப நாயனார். மைச்சரிந்து அணையமேனி எப்படி இருப்பாராம் பார்க்கறதுக்கு நாகன்? மை மாதிரி இருக்க மாட்டாராம், மை செறிந்து அணையமேனி. 10 மை டப்பாவை எடுத்து மேலே மேலே பூசணம் எவ்வளோ கருப்பாக இருக்குமோ அவ்வளோ கருப்பு அவர் இருக்கிறார். மை செறிந்து அணையமேனி. அப்போ எவ்வளோ டார்க்கு, ரொம்ப டார்க்காக இருக்கான், அட்டை கருப்பு. மயில பழங்காலத்தில் இருக்கிறது தான். மை செறிந்து அணையமேனி வந்தொழில் மரவர்தம்பால். இது எல்லா வேடர்களும் அப்படிதான் இருக்காங்க. அச்சமும் அருளும் என்றும் அடைவிலார். அவர்கள் என்னப்பா இந்த வேடுவர்கள் 2 விஷயம் அவங்களுக்கு எப்பொழுதும் கிடையாது. ஒன்று அச்சம், இன்னொன்று அருள். பயங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது, கருணை என்பது அவங்கள்ட்ட கிடையாது. 2மே அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்? பயம் இருந்ததுன்னா நான் காட்டுக்குள்ள விலங்குகளை வேட்டையிட முடியாது, கருணை இருந்ததுனாலும் விலங்குகளை வேட்டையிட முடியாது. அதுதான் இந்த மக்களுடைய குணமாக இருக்குன்னு சொல்கிறார். அச்சமும் அருளும் என்றும் அடைவிலார் உடைவன் தோளார். எப்படி இருக்காங்க? உடம்பு தோளில் தான் அவங்க ட்ரெஸ்ஸே. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் கிளாத்லாம் ஒன்று கிடைக்காது. ஏன்னா கிளாத்லாம் மருது நிலத்தில் தான் விளையக்கூடிய விஷயம். பருத்தி, அதை பருத்தியை முதல்ல வாங்கிட்டு வந்து அப்புறம் அதை நூலாக்கி அப்புறம் ஆடை ஆக்குறதுலாம் இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்க போகிறது. அதனால் எளிதான விஷயம் என்னது, மீனில் கவர் இருக்கு பாருங்க, அந்த கவரையே இவங்க கவராக போட்டுக்க வேண்டியது தான். வேட்டையாடினாங்கன்னா உள்ளேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்க போகிறாங்க, மேலே உரிச்ச தோலை ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதனால் உடை வன் தோளார் பொச்சையின் நரவும் ஊனின் புழுக்களும் உணவு கொள்ளும். என்ன அவங்களுடைய சாப்பாடுன்னு சொல்லுறாரு பாருங்க. பொச்சைனா மலை, மலை தேன், நரவுனா தேன், மலை தேனை அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஊனின் புழுக்கள், புழுக்கள்னா அரிசி, வெந்த அரிசி. ஊன் புழுக்கள்னா மாமிசம் விட்டு வேக வைத்த அரிசி, அதுதான் பிரியாணின்னு சொல்றது. இல்லையா? இல்ல புழுக்கள்னா அரிசி, சாதம். புழுங்க அரிசின்னு சொல்றது இல்லையா? புழுங்குதல்னா வேக வைக்கிறதுன்னு அர்த்தம். அரிசியை வேக வச்சு காய வச்ச புழுங்க அரிசி.
இது சரி. மைப்பூசும் ஒன்புழுக்கள் மடநல்லார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவைன்னு சாமி பாடுறாரு, திரு மயிலாப்பூரில் பாடுறாரு. மைப்பூசும் ஒன்புழுக்கள் மடநல்லார் கொண்டாடும் மைப்பூசும் ஒன்புழுக்கள் பெண்கள் மடநல்லார், மைப்பூசிய மடநல்லார் பெண்கள் ஒன்புழுக்கள்னா பொங்கல் வைத்துன்னு அர்த்தம். என்ன கொண்டாடிருக்காங்க? தைப்பூசம் கொண்டாடிருக்காங்களாம். தைப்பூசத்துக்கு என்ன வைப்போம்? பொங்கல். அது சொல்கிறார் சேர்க்காது ஞானசம்பந்தத்தில் தேவாரத்தில். மைப்பூசு ஒன்புழுக்கள் மடநல்லார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவை. புழுக்கள்னா சாதம்னு அர்த்தம், சாப்பாடு. பொங்கல்னு அர்த்தம் புழுக்கள்னா. இவங்களும் புழுக்கள் சாப்பிட்றாங்க. ஏன்னா கீழே புழுக்கள்னா புழுக்கள் திங்கிறாங்கன்னு இல்லை, புழுக்களுக்கு இல்லை பாருங்க. புழுக்களும் என்ன அரிசி இதுக்கு? பொச்சைனா மலை, மலை. பொச்சையின் நரவுனா மலைத்தேன், பொச்சைனா மலை. இந்த கீழே ஐவனம்னு பார்த்தோம் பாருங்க, ரைஸ். அதுதான் இங்கே இப்போ. ஆமாம், பாறையில் காய வச்சு தான் அரிசி ஆக்கி அதோட மீட்டை போட்டு சமைக்கிறாங்க. அது ஒன்புழுக்கள். இது நம்முடைய சங்க நூல்களில் இடம்பெற்றிருக்கு. நமக்கு இது மாதிரி தமிழர்கள் பழங்காலத்தில் அரிசியோடு கூட வெந்த இறைச்சியை நெய்யோடு இட்டு சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு. அதுதான் இப்போ பிரியாணின்னு சொல்கிறாங்க. அது வெரைட்டி வந்துருச்சு. அவன் என்ன சமைச்சு சாப்பிட்டான்னு தெரியல, ஆனால் ஒரு விஷயமா சாப்பிட்ருக்காங்க. சாதத்தையும் அரிசியும் ஒன்றா மிங்கிள் பண்ணி வேக வச்சு சாப்பிட்ருக்கான் அப்படிங்கிறது தெரிகிறது. அது அரேபியாவில் செஞ்சது தான் இப்போ நம்ம பிரியாணின்னு சாப்பிட்றாங்க. அரேபியாவோட கலாச்சாரம் அது. அரேபியாவில் இருந்து தான் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய தம் போட்ட பிரியாணி. அது அதாவது அரை வேக்காட்டில் வேக வச்சு மேலே வழியாக ஷீட்டை கொடுத்து வேக வச்சிங்கன்னா அது அரிசி வெந்துடும். கிட்டத்தட்ட அது ஃபுல் பாயில் கிடையாது. பிரியாணின்னு இப்போ சொல்கிறது என்ன கிடையாது, ஃபுல் பாயில் இல்லை. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம சாதத்தை எப்படி தான் வேக வைப்போம்? 2 மடங்கு தண்ணி வச்சு வேக வச்சு அதுலேருந்து தண்ணியை வடிச்சுப்பட்டு தான் நம்ம தீப்போம். இதுதான் நம்முடைய வழக்கம். அதுக்கு தான் குக்கர்னு கொண்டு வந்துட்டாப்போம், அந்த வேலையை மிச்சப்படுத்துறதுக்கு இல்லையா. வடிச்சுட்டு அதை வடிச்சதுக்கு பிறகு மீட்டை கூட்டு சமைப்பானா என்ன நமக்கு தெரியவில்லை. சங்க நூல்களில் இருக்குது, மாதிரி விஷயங்கள் இருக்குது. மக்கள் அப்படிலாம் சாப்பிட்ருக்காங்கங்கிற செய்தி இருக்குது. அதனால் இங்கே அவர்கள் என்ன சாப்பிட்றாங்க? ஊனின் புழுக்களும் உணவு கொள்ளும் நச்சழல் பகழி வேடர் என்ன சொல்கிறார். நச்சு அழல், பகழினா அம்பு. கையில் எப்போதும் என்ன வச்சுருப்பான்? அம்புக்கள் வைத்திருப்பான். இந்த அம்பு முனையில் என்ன இருக்கும்? விஷத்தை தடவி வச்சுருப்பான். அடித்த உடனே உயிர் போயிடும். குத்து வாங்கிட்டு ஓடிட்டுனா அதனால் அவனுக்கு நஷ்டமாயிடும் இல்லையா. அது முனையில் விஷத்தை தடவி வச்சிடும் மயக்கமாகிறதுக்கு. குத்து உடனே ரத்தத்தை பிளட்டு கலந்துரும், உடனே மயக்கமாக ஆகிடுவார் விலங்கு. அதுக்காக நச்சழல் பகழினர். அதோடைய கொடுமையை குறிப்பதற்காக அழல் நெருப்பை சொல்கிறார். நெருப்பு மாதிரி கொடுமையானது, அதில் விஷமும் இருக்குது. நச்சழல் பகழி வேடற்கு அதிபதி நாகன் என்பான். கருப்பாக இருக்காங்க, வன்தொழல். அவங்களுக்கு அச்சமும் அருளும் கிடையாது. அவங்க சாப்பிட்றது அந்த தேனு, அந்த ஊனோடு கலந்த சாதம், அப்புறம் இது உடுத்தி கொள்ளக்கூடிய உடை, தோல், இதெல்லாம் சொல்லிட்டார். கலாச்சாரம் முழுக்க சொல்கிறார். தங்கியிருந்த இடத்த காமிச்சார், என்ன சாப்பிட்றாங்கன்னு காமிக்கிறாரு, என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்கிறத காமிக்கிறார். இவர்களுக்கு தலைவன் யாராமா? அதிபதி நாகன் என்பான் என்று சொல்கிறார். அதிபதி, இவர்களுக்கு எல்லா கூட்டத்துக்கு தலைவன் அதிபதி நாகன் பேர். அது எப்படிப்பட்டிருக்கான்? அந்த நாகன் எப்படி இருக்காருங்கிறத அறிமுகப்படுத்துகிறார் தலைவர். பெற்றியால் தவம் முன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். கொடுமையே தலை நின்று உள்ளான், விற்றொழில் விரலின் மிக்கான், வெஞ்சின மடங்கள் போல்வான். மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பால் என்று மனைவியை சேர்த்து அறிமுகப்படுத்துகிறார். ரொம்ப தவம் உடையவன் இந்த நாகனுக்கு. என்ன சார் தவம்? என்ன தவம்? கண்ணப்ப நாயனாருடைய தந்தை இல்லையா? இப்போ கண்ணப்ப நாயனாரை ஏற்றணும்னா அப்போ நிச்சயமாக இவரும் அங்கே ஏற்றப்படுவார். கண்ணப்ப நாயனாரே பிள்ளையார் பத்திருக்காருன்னா அப்போ அவருடைய தவம் என்ன? சுவாமி கண்ணப்ப நாயனாரை கொடுக்கறதுக்கு இவரை தானே தேர்ந்தெடுத்திருக்கார் தந்தையாக அந்த காட்டுக்குள்ள. அதனால அவர் தவம் உடையவர். ஆனாலும் பிறப்பின் சார்பினாலே தவத்திற்குரிய வாழ்க்கையை வாழாம என்ன பண்றாரு? கொடுமையே தலை நின்றுள்ளான் என்று சொல்கிறார். குற்றமே குணமா வாழ்வான். குற்றம் தான் அவனுக்கு குணம். குற்றம் என்பது எது? உயிர்களை கொலை செய்வது, அதனுடைய ஊனை தின்பது. தன்னூன் பெருக்கருக்கு தான் சிறிது ஊனன்பானை எங்கனம் ஆளும் அருள்னு கேட்கிறார் திருவள்ளுவர். அந்த கருத்து தான் இங்கே சொல்றார். அருள் வேணும்னா என்ன சாப்பிடக்கூடாது? நமக்கு புலால் உண்ணக்கூடாது.
உங்களுக்கு முத்தி வேணும்னு என்ன வேணும் செஞ்சுக்கலாம். முத்தி நோக்கிய பாதையில் இது போனோம்னா இது தடுத்து விட்டுரும். இந்த உலக வாழ்க்கையில் அதெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னா அடுத்தப்பட்ட டிஸ்கஷன். ஒன்ஸ் நாம் சாமியை கும்பிடணும், அருள் வேணும், திருவடி வேணும்னு நினச்சா என்ன பண்ணுவோம்? இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ வேணும். ஆனால் இவனுக்கு அருள் இருக்கிறது, பெருமானுடைய கருணை பார்வையில் இருக்கிறான். ஆனாலும் என்ன இல்லை, முக்தி நோக்கிய சிந்தனையோ அருள் வாழ்க்கையோ கிடையாது. அதனால் குற்றமே குணமா வாழ்வான் என்று சொல்கிறார். குற்றமே குணமா வாழ்வான். மற்றவங்க எதை குற்றம் சொல்கிறார்களோ அதுதான் அவனுக்கு என்னது குணம். கொடுமையே தலை நின்று உள்ளான். கொடுமைதான் அவன் தலைமையா செய்யக்கூடிய காரியம். என்னது கொடுமை? என்னது? நீ எத்தனை யானை நீ கொன்ன? 5 யானை கொன்னியா? நீ எத்தனை? 10. அப்போ நீ தான் நல்லவன் சொல்றது. 10 யானை கொள்றது அப்படிங்கிறது நமக்கு கொடுமையான விஷயம் தானே. அப்படிங்கிறதுனால அவன் கொடுமையே தலை நின்று உள்ளான். விற்றோழில் விரலின் மிக்கான். அந்த கூட்டத்துக்கு அதிபதியா இருக்கான்னு அர்த்தம். அந்த வித்தையில இவன் பெரிய ஆளா இருந்திருக்கணும் முதல்ல. அதனால தானே கூட்டத்துக்கு தலைவராக வச்சிருக்கிறாங்க. அதனால இவனுக்கு வில் தொழில இவன் பெரிய ஆள். நாகன் வெஞ்சின மடங்கள் போல். மடங்கள்னா சிங்கம்னு அர்த்தம். சிங்கம் போல இருக்கார் சாதாரணம். சினமடங்கள் போல இருக்கார் கொஞ்சம் கூடுதல். வெம்சின மடங்கள் ரொம்ப கொடுமையான கோபத்தோடு இருக்கக்கூடிய சிங்கம் போல இருக்காருன்னு அர்த்தம். சிங்கமா இருக்கிறதே கொடுமை தான். இப்போ சிங்கத்திலே கோபமான சிங்கமா, அது கொடுமையான கோபமா இருக்கிற சிங்கமா போல இருக்காங்கிற. கிட்ட யாரும் போக முடியாது, விளையாட்டு. வெஞ்சின மடங்கள் போல்வான் மற்றவன் குறிச்சி வாழ்க்கை. குறிஞ்சிங்கிறது குறிச்சினா இருக்கு. அவருடைய குறிஞ்சி வாழ்க்கைக்கு மனைவியும் தத்தை என்பாள். அவருடைய வாழ்க்கைக்கு தலைவியாக யார் இருக்கா? தத்தை என்கின்ற ஒரு பெண் இருக்கிறாங்க. தத்தைனா கிளின்னு அர்த்தம். தத்தைங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? கிளி. அப்படி அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த இப்போ அவரை சொல்லியாச்சு இல்லையா, அந்த அம்மாவை சொல்லணும் இல்லையா? ஏன்னா அந்த அம்மா கிட்ட இருந்தானே வரப்போறார் சாமி. அதனால இந்த அம்மா எப்படி இருந்தாங்க பார்க்கறதுக்கு, அந்த தத்தை என்கின்ற அந்த அம்மையார் எப்படி இருந்தாங்க என்பதை காட்டுகிறார். சாதாரண ஆள் இல்லை இவங்களும். இவங்களுக்கும் பாரம்பரியம் இருக்குதாமா. அந்த வேறு பகுதியில் வாழக்கூடிய ஒரு வேட்டு கூட்டத்துடைய தலைவி, அவங்க தலைவன் தலைவி இருப்பாங்களே, அவங்க மட்டும் பொண்ணாக தான் இவங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா ராஜாவுக்கு ராஜா அப்படிதான் சம்மந்தப்படுத்திப்பாங்க. அதனால அப்படி சொல்லுகிறார். அரும்பெறல் மறவர் தாயத்து ஆன்ற தொல்குடியில் வந்தால் இரும்புளிய இற்று தாளி இடையிடை மணவு கோத்து பெரும்புறம் அலைய பூண்டால் பீலியும் குழையும் தட்ட சுரும்புரு படலை முச்சி சூர் அரிப்பிணவு போல்வாள் என்று சொல்லுகிறார். சூர் அரிப்பிணவுன்னார். அவன் எப்படி இருந்தான்? நாகன் எப்படி இருந்தார்? என்னத்துக்கு ஊமை சொல்லப்பட்டது? இல்ல அது வேடுவர்கள். வெஞ்சின மடங்கள் கோமான சிங்கம் போல இருந்தான். இப்ப இந்த பொண்ணு மான் மருந்து அப்படி இருக்கும்ப்பா. டெய்லி சண்டை தான் நடக்கும். அப்படிதான். இப்ப இவ்வளவு எப்படி இருக்கணும்ப்பா? இவ்வளவு சிங்கம் மாதிரி இருக்கணும். அவர் சிங்கம்னா இவர் எப்படி இருக்கணும்? சிங்கமா இருக்கணும். இவர் எப்படி இருக்காரா? சூர் அரி பிணவு. அரினா சிங்கம். நிறைய பாருங்க. அரிமா சங்கம்னு வைக்கிறாங்க இல்லையா? லயன்ஸ் கிளப்புக்கு என்ன பேரு தமிழ்ல? அரிமா தானே. சிங்கம்ங்கிறது வடமொழி. சிங்கம்ங்கிறது வடமொழி. அரிமானா தான் தமிழ். அதனால அரிமா சங்கம்னு வச்சிருக்கிறாங்க. சிங்கம் அப்படிங்கிறது சிம்ஹம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சிங்கம் சிங்கம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். சூர் அரினா கோபம் புரிஞ்சு சிங்கம் போன்றவளா எவ்வளோ. சூரரி பிணவுனா பெண் சிங்கம். பெண் சிங்கம் போல இருக்கா. இவங்க தலைமுறை, இவங்க அப்பா வழியும் ரொம்ப பழமையான வேட்டு குலத்து வந்தவங்க தான். அதான் சொல்கிறார். அரும்பரல் மறவர் தாயத்து ஆன்ற தொல்குடியில் வந்தார். இவங்க அப்பா அம்மாவும் சாதாரணமாக ஆண் கிடையாது. இவங்களும் ரொம்ப காலமாக வேட்டு அதிபதியாக தான் இருக்காங்க. அதனால தான் பொண்ணு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பெரிய புராணத்தில் சேக்காடு சாமி பல இடத்துல காமிப்பார். பொண்ணு பார்க்கும்பொழுது என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த பக்கத்தில் அது மரபு மாறக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த ஒரு பொண்ணை ஒரு இடத்துல பார்க்குறோம்னா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா மரபு என்னவா இருக்கணும்? அந்த சாதி வழக்கத்தில் கலப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தங்க கலப்பு சாதியில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த மரபு என்ன எடுக்குவோம்? கெட்டு போயிடுதுன்னு அர்த்தம். இல்லை புரியுதுங்களா? இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, 7 தலைமுறைக்கு கலப்பு ஏற்படக்கூடாது சாதியில். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறோம்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா,
அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, இப்படி 7 தலைமுறைக்கு என்ன இருக்கக்கூடாது, சாதி கலப்பே இல்லாமல் அந்த குலங்கோத்திரத்தோடு தொடர்பில் இருந்ததுனால தான் அதுக்கு என்னது சரியான மரபுன்னு அர்த்தம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் மரபுக்கு மரபு உறுதி திருமணம் செய்கிறார்கள். சேக்கராய சாமி காட்டக்கூடிய மரபு கூட அப்படி தான் இருக்கும். 7 தலைமுறைக்கு என்ன கிடையாது, சாதி கலப்பு இருக்கக்கூடாது. அதுபோல் இவங்க வேட்டுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள என்ன இல்லை, கலப்பு இல்லைங்கிறத அரும்பரல் மறவர் தாயம்னா உரிமைன்னு அர்த்தம். தாயத்து ஆன்ற தொல்கொடியில் வந்தால், இவளும் ரொம்ப பழமையான குலத்தில் வந்திருக்காள். இரும்புலி எயிற்று தாலி, இவ அணிந்திருக்கக்கூடிய தாலினா ஆபரணம்னு அர்த்தங்க. ஆக்சுவலாக அணிந்திருக்கக்கூடிய இந்த கழுத்தில் போட்டக்கூடிய ஆபரணம் எல்லாத்துக்குமே தாலின்னு தான் போதுவு. பெண்களுக்கு இப்போ மங்கள அணிக்கு மட்டும் தாலின்னு பேர் வழங்குகிறது. ஆம்பளை பிள்ளைக்கு கை இடுப்பில் கட்டுவாங்க தெரியுங்களா, சின்ன பிள்ளைகளுக்கு, அதுக்கு பேர் என்ன, அருணா கயிறு தான், அதோட கோத்து கட்டுவாங்களே, ஐம்படை தாலி. வெரி குட். ஐம்படை தாலினா என்ன, ஐம்படை என்னது, இல்லை இல்லை இல்லை, ஐம்படைங்கிறது திருமாலுடைய 5 கருவிகள், ஆயுதங்கள். திருமாலுடைய 5 கருவிகளை தான் அதில் ஐம்படையாக கோத்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன இது இருக்கும், சக்கரம், சங்கு, அவருடைய நாந்தகம்ங்கிற வாள். கொடுத்து புறப்படுறீங்களா? அபிஷேக பொடி இருக்குங்க. சரி, இது அபிஷேக பொடி. சரி சரி, ரைட். வாங்க வாங்க வாங்க. அப்படி இரும்புலி எயிற்று தாலி இடை மணவு கோத்து. மணவுன்னா கல், பல கரையக்கூடிய கல், பச்சை கல், சிவப்பு கல், இப்படிலாம் கற்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கற்களில் துளையிட்டு ஒரு புளிப்பல், ஒரு பச்சைக்கல், ஒரு புளிக்கல், ஒரு சிவப்பு கல், ஒரு புளிக்கல், ஒரு புளிப்பல், ஒரு கருப்பு கல், ஒரு புளிப்பல், ஒரு பச்சைக்கல், இப்படி கலந்து 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 கோத்து இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் கட்டியிருக்கான் அவள் பார்க்கறதுக்குன்னு சொல்லுகிறான். அதை காட்சிப்படுது. இரும்புலி எயிற்று தாலி இடை மணவு கோத்துன்னார். மணவுங்கிறது பல கரை கூடிய கற்கள், கற்களை கோத்து புளிப்பல்ல. அப்போ எத்தனை புளி அடிச்சிருக்கணும் பாருங்க. இப்போ புளிப்பல்லுனா எல்லா பல்லும் கிடையாது, இந்த கோரப்பல் மட்டும்தான், மேலே 2 கீழே 2 தான் இருக்கும். அந்த கோரப்பல்ல கோத்து கற்களையும் கோத்து டிசைனாக போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம செயின் வாங்க போனால் அதிகபட்சம் வாங்குவோம். அதில் ஒரு பவுனுக்கு வாங்குறது இன்றைக்கி ரொம்ப பெரிய ஆச்சரியமாக ஆகிடுது. இப்போ நமக்கு ஒரு பவுனுலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குவோம். பெருசாக இருந்ததுன்னா உள்ளீடு கம்மியாக போயிடும் அதில், இல்லையா? அப்படி தான். ஆனால் இவங்க அப்படி எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, முன்னாடியே இது வரைக்கும் தொங்குதான், அதோட நீட்சி முதுகலை கடந்து அலையுதாமா. இந்த அம்மையாருக்கு அப்படி போட்டிருக்கிறாங்க. அந்த அவ்வளோ பெருசு போத்திருக்கிறாங்க. அந்த மாலை என்ன சின்னதாக கிடையாது, பெருசாக. இரும்புலி எயிற்றுத்தாலி இடை மணவு கோத்து பெரும் புறம் அலைய பூண்டால். புறம்னா முதுகு, முதுகும் சின்ன முதுகு இல்லை, பெரிய முதுகு இவளுக்கு. அந்த முதுகில் பின்னாடி அலையக்கூடிய அளவுக்கு அது கோத்து கட்டியிருக்கிறான். முன்னாடியும் கிடக்கு, பின்னாடியும் கிடக்கு. அவ்வளவு புளிப்பல்ல கோத்து கட்டியிருக்கா. ராணி இல்லையா, அந்த பகுதிக்கு அவங்க ராணி இல்லையா, அதனால. பீலியும் குழையும் தட்ட சுரும்புரு படலை முச்சி. சுரும்புனா வண்டு மொய்க்குது. எங்க இவ தலைமுடியில வண்டு மொய்க்குதான், ஏன் பூக்கள் சூடி இருக்கிறான், அதனால சுரும்பு. அதில் என்ன கோர்த்து கட்டியிருக்கா, பீலியும் குழையும். குழைனா தழைகள், பூக்கள், தழை இதெல்லாம் கட்டியிருக்கிறது. அதை கூட மயில் ரக கட்டியிருக்கிறா தலையில. படலை முச்சி, முச்சின்னா முடிச்சு கட்டுறது, மேலே கட்டி வச்சிருக்கிறா. சூரரி பிணவு போல் வாழ், அது சொல்லியாச்சு ஏற்கனவே, பெண் சிங்கம் போல இருக்கிறா பார்க்கறதுக்கு அப்படின்னு கட்டியாச்சு. விலங்குத சொல்றது. 2 பேரும் அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ 2 பேரையும் காட்சியாச்சு. இப்போ 2 பேருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறது சொல்லணும் இல்லையா? நிறைய ராஜா ராணியாக இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, குழந்தை இல்லை அவங்களுக்கு. அதுதான் பெரிய குறை இப்போ, இல்லையா? சுரம்னா வண்டு. வண்டு பொறுவரும் சிறப்பின் மிக்கார் இவர்க்கு இனி புதல்வர் பேரே அரியது என்று எவரும் கூற அதற்படு காதலாலே முருகலர் அலங்கல் செவ்வேல் முருகவேல் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் நெறியில்
நிற்பார். கல்யாணம் ஆகி ரொம்ப வயசாயிடுச்சு, உங்களுக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப ஏஜ்டு பீப்புள் உங்க 2 பேரும். குழந்தையே இல்லை, வைத்தியெல்லாம் நிறையா பார்த்தாங்க. அதனால ஒன்றும் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, பார்த்தோன்னே எல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, இனிமேல் ஒரு குழந்தையே பிறக்காதுட்டான். எல்லாரும் எப்படி சொன்னால் குழந்தையே பிறக்காதுன்ட்டான். ஏகாரம் தேற்றம் அது சேக்கரம் தெளிவாக போட பாருங்க. பொறுவரும் சிறப்பின் மிக்கார் இவருக்கு இனி புதல்வர் பேரே இனி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்லாம். கிடையாது, பேரே அரியது என்று எவரும் கூற. எல்லாரும் சொல்லியாச்சு, எல்லா ஸ்பெஷலிஸ்டும் சொல்லியாச்சு, எல்லா டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, எல்லா கருத்தரிப்பு மையத்துக்கு போயிட்டு இருந்தாச்சு. இல்லை எங்கே பார்த்தாலும் இருக்கேப்பா கருத்தரிப்பு மையம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறான். உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டுமா, உங்கள் வீட்டிலும் ஒரு குழந்தை அப்படின்னு விளம்பரப்படுத்துறாங்க அதான் டிவியில். உங்கள் வீட்டிலே ஒரு வாஷிங் மிஷின், உங்கள் வீட்டிலே ஒரு ஃப்ரிட்ஜு கிராவரி, உங்கள் வீட்டிலே ஒரு குழந்தை கனவுக்கு நாடுங்கள் கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறான். இந்த அளவுக்கு நாடு ஆகிப்போச்சு. வயசாகி போச்சு, அதான் முக்கியமான காரணம். கல்யாணங்கிறது 20 வயசில் நடக்க வேண்டியது இல்லையா? 20 வயசில் நடக்க வேண்டிய சமாச்சாரத்தை 35 வயசில் நடத்தினா எப்படி குழந்தை பிறக்கும்? உடம்புக்கே சத்து இருக்காது. முதல்ல உடம்புலையே அந்த அந்த அதுக்குரிய பொருள்கள்லாம் அந்த சத்தோடு இருக்கும்பொழுது அது பயன்படுத்தினா தான் நல்லாயிருக்கும். நாம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு காசு கொண்டு போய் வேற எங்கே கொடுத்துறோம். இதுதான் வழக்க வாழ்க்கை இன்றைக்கி அமைஞ்சு போச்சு. இந்த டாக்டர்ஸ்லாம் அப்படி சொல்லிட்டாங்க. டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையா? அது கமல்ஹாசன் ஒரு படத்தில் அற்புதமாக சொல்லிப்பேன், டைலாக் சொல்லியிருப்பேன். அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் இருக்குல்ல, அதில் ஒருத்தனை வச்சு தள்ளிக்கிட்டே இருப்பாங்களா தெரியுங்களா? சப்ஜெக்ட்னு ஒருத்தனை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இவனுக்கு பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லல. அதை சொல்கிறது நீங்கள் யார் என்ன அவர் கேட்பார். அதுக்கு நான் டாக்டரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவர் சொல்லுவார், டாக்டர் தானே கடவுள் இல்லையே அப்படின்னு. அதுபோல் டாக்டர் தான் சொல்லிட்டாங்க இன்னும் புள்ள பிறக்காதுன்ட்டு. ஆனால் இவர்கள் கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதனால அவருடைய குலதெய்வமாகிய முருகப்பெருமான், குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் யார்? முருகப்பெருமான் இல்லையா? அந்த காட்டுக்குள்ளேயே முருகப்பெருமானை இவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். தினைக்கும் கோயிலுக்கு போகிறது, தினைக்கும் வழிபாடு செய்கிறது, இதே ஒரு தலையான விஷயமா வச்சிருக்கிறாங்க. அரியது என்று எவரும் கூற அதற்படுகாதலாலே முருகலர் அலங்கள் செவ்வேல் முருகவேல். புதிய பூக்கள், வாசனை பொருந்திய பூக்களை மாலையாக அணிந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் செவ்வேல் முருகவேல் முன்றில் சென்று, முன்றில்னா திண்ணை, அந்த கோயிலுடைய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே போய் பரவுதல் செய்து தினைக்கும் வழிபாடு செய்கிறார்கள். பராய்க்கடன் நெறியில் நிற்பார், தினைக்கும் வழிபாடு செய்கிறார்கள். சரிதானே? என்னென்ன வழிபாடு செஞ்சாங்கிறது அடுத்த பாட்டில் சொல்கிறேன். சாமி கோயில் காணிக்க கொடுக்குறாங்க. அவர் முருகப்பெருமானா வேலும் மயில் சேவலும் மயிலும் அவருக்கு உரிய விலங்குகள் இல்லையா, அதை பிடிச்சி கொண்டு போய் கோயிலில் நிறையா விடுறாங்க. வாரண சேவலோடு வரிமகில் குளங்கள் விட்டு தோரண மணிகள் தூக்கி குறும்பணி கதம்பம் நாற்றி போர் அணி நெடுவேலோர்க்கு புகழ் புரி குறவை தூங்க பேரணங்கு ஆடல் செய்து பெரு விழா எடுத்த பின்னை. இப்படி விழா எடுக்கிறாங்க அந்த முருகப்பெருமானுடைய கோயிலில் சென்று. இந்த தந்தையும் தாயுமாக ரெண்டு எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் சுவாமி என்று முருகப்பெருமானை இறங்குகிறார்கள். வாரண சேவல் அப்படின்னா சேவக்கோழின்னு அர்த்தம். வாரணம்னாலும் சேவல் தான், சேவல்னாலும் சேவல் தான். இதான் ஒரு பொருட் பன்மொழின்னு பேர் இதுக்கு பேர் இலக்கணத்தில். வாரணம்னா பொதுவாக யானையும் குறிக்கும். வாரண 1000 சூழ வளம் தந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் நம்பின்னு ஆடார் பாடுறாங்களே. வாரணம்னா இந்த இடத்துல யானை, இந்த இடத்துல சேவல். கள்ள வாரணம் யானை, வாரணம்னா யானை தானே. வாரண சேவல்னா இந்த இடத்துல பொதுவாக வாரணம்னா செஞ்சு விட்டு வாரணம்னு ஒரு இடத்துல சேக்கராசாமி சொல்லுவார். நம்ம திருநாளை போகிற போகிற இடத்துல செஞ்சு விட்டு வாரணம் பாரு சேவக்கோழியை. ஏன் அது கொண்டா எப்படி இருக்குது சேவக்கோழிக்கு, சிவப்பு கலரில் பூ வச்சது பாரு இருக்கு இல்லையா, அதனால் செஞ்சு விட்டு வாரணம்னு சொல்கிறாரு. அதை பொதுவாக வாரணம்னா யானையை குறிக்குது, செஞ்சு விட்டு வாரணம்ங்கிறதுனால எதை குறிக்குது? இப்போ அது சேவலை குறிக்குது. எப்படிலாம் தமிழ் எப்படி நம்ம காட்டுறாங்க பாருங்க. அப்படி வாரண சேவலோடும் வரி மயில் குளங்கள் விட்டு, வரிமயில்னா வரி வரியாக அழகாக இருக்கக்கூடிய அந்த மயிலை பிடிச்சி கொண்டு போய் சாமி காணிக்கையாக விடுறது. தோரண மணிகள் தூக்கி, நல்ல மணிகளாலே தோரணம் கட்டுறது கோயிலில்.
சுரும்பணி கதம்பம் நாற்றி. கதம்பம்னா பல்வேறு பூக்களால் தொடுக்கப்பட்ட துடை. கதம்பம்னா தெரியாது சாமிக்கு கதம்பம் வாங்க, வெள்ளிக்கிழமைனா கதம்பம் அதிகம் விற்பனை அதில் பூ கிடையாது, அதில் எல்லாம் கலந்து கட்டுறது, அதான் கதம்பம்னு பேர். இந்த சாம்பார் இது கல்யாணத்தில் கூட கதம்ப கூட்டுன்னு ஒன்று உண்டு தெரியுமா? இங்கெல்லாம் அது இருக்கான்னு தெரில. ஸோ எங்கள் மயிலாடுதுறை பகுதியில் கதம்ப கூட்டு கொண்டு வைப்போம், எல்லா காய்கறியும் போட்டு கலந்து ஒரு கூட்டு வைப்பாங்க. இவர் கதம்ப கூட்டு ஏகாதசிக்கா சரி. அதனால இந்த கதம்பம்ங்கிறது பல வகை கலவையினால ஆக்கப்பட்ட பூ. கதம்பம் நாற்றி போர் அணி நெடுவேலோர். இந்த கடவுளே போர்க்கடவுள் தானே, முருகப்பெருமான் யாரு? அவர் தேவ சேனாபதி தானே, ஒரு போருக்கு உரிய தலைவர் இல்லையா? அதனால போரணி நெடுவேலோர்க்கு புகழ் பூரி குறவை தூங்க. குறவை குன்றக்குறவைன்னு இதுக்கு பேர். குன்றக்குறவைன்னா அந்த குன்ற மக்கள் பாடக்கூடிய பாட்டு. இது நீங்கள் எதில் பார்க்கலாம்? சிலப்பதிகாரத்தில் குன்றக்குறவையை பார்க்கலாம். எங்கே பாடுவாங்கன்னா வஞ்சிக்காண்டத்தில் சேரராஜாவுக்கு முன்னாடி குன்றக்குறவை அந்த மக்கள் குன்றத்தில் வாழக்கூடிய மக்கள் ஆடி காட்டுவதை பார்ப்போம். அதே மாதிரி ஆய்ச்சியர் குறவைங்கிறது மதுரையில் நடக்கும். இந்த முளைநல மக்கள்லாம் ஆயர்கள் இல்லையா, அவங்க ஆய்ச்சியர் குறவைன்னு திருமாலை எண்ணி பாடுவது அப்படின்னு பார்க்குறோம். இது குறவை அவங்க மக்களுடைய கலாச்சாரம். குறவை எப்படின்னா கையை கோத்து கொண்டு ஆடக்கூடிய ஒரு ஆட்டத்துக்கு பேர் குறவைன்னு பேர். கையை பெண்கள் இப்படி கோத்து கொண்டு வட்டமான் என்று ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் குறவைன்னு பேர். அதில் அவர்கள் பாடக்கூடிய பாடுபொருள் எந்த தெய்வங்கிறத பொறுத்து அது நிலத்தின் பெயரால் வழங்குகிறது. இந்த முளை நிலத்தில் பாடப்பட்ட ஆய்ச்சியர் குறவை, குன்றத்தில் பாடப்பட்ட குன்றக்குறவை. அதனால் இவர்கள் குறவை தூங்கன பாட்டு பாடுறாங்க முருகப்பெருமானை எண்ணி. பேரணங்கு ஆடல் செய்து, பேரணங்கு அணங்குன்னா தெய்வம்னு அர்த்தம். பேரணங்குன்னா தெய்வத்தை ஒரு மனிதர் மீது இறக்கி வழிபாடு செய்வது. அதுதான் அந்த காலத்தில் தமிழர் செய்த வழிபாடு. டைரெக்டாக அவர்களுக்கு தான் வழிபாடெல்லாம் நடக்கும். அந்த இடத்துல ஒன்றும் தெய்வ சிலையெல்லாம் இருக்காது. முருகப்பெருமான வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். மூன்றில் தானே சொன்னார். அதை ஒரு கோயிலோ அர்த்த மண்டபமோ கலசமோ விமானமோ கருவறை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மூன்றில்னா ஒரு திண்ணை, அந்த திண்ணையில் ஒன்றுமே இருக்காது. அந்த இடத்துல எல்லா தெய்வ படையல்களையும் படைத்துட்டு அதுக்குன்னு ஒரு தெய்வத்தை சன்னதம் வரக்கூடிய ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க. அது பின்னாடி ஒரு அம்மா வரும், இதில் பார்ப்போம் நம்ம. எப்படி இவங்களுக்குன்னு இந்த மத ஆசாரியராக யார் சொல்கிறோம் நம்ம, பாதிரிமார், அவங்களுக்குன்னு ஒரு மத குருமார் ஒருத்தவங்க இருப்பாங்களே எங்குமே. அது மாதிரி இது உங்களுக்கு ஒரு பெண் இருப்பாங்க, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். அந்த அம்மையார் மீது முருகப்பெருமானை வரவழைக்க, அப்படின்னா ஆண் யார் மீதாவது முருகப்பெருமானை வரவழைச்சு வெறியாட்டுன்னு பேர். வேலன் வெறியாட்டு. இந்த இது என்ன நான் ஒன்று வந்துச்சேன், பொன்னியின் செல்வனில் கூட வருமே வெறியாட்டுன்னு. தெய்வத்தை ஒரு சன்னதம் வந்தவன் மீது இறக்கி அவர்களுக்கு தெய்வத்துக்குரிய படையெல்லாம் கொடுக்கறது. அதுதான் அந்த அணங்கு ஆடல் செய்து பெருவிழா எடுத்த பெண்ணை. இப்படி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்த உடனே அந்த முருகப்பெருமானோட அருள் வெளிப்பட போகிறது. அதனால அப்ப என்ன நடக்க போகுது? அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. முருகப்பெருமானோட அருள் வெளிப்படுகிறது. பயில் வடு பொழிந்த யாக்கை வேடர்தம் பதியாம் நாகர்க்கு எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரை உரம் கிழித்த தன்மை அயிலுடை தடக்கை வென்றி அண்ணலார் அருளினாலே என்று முருகப்பெருமானுடைய அருள் வெளிப்படுகிறதுன்னு சொல்லி அந்த பாட்டை சொல்கிறார். முருகப்பெருமான் நம்ம அண்ணங்கிறார் சேகரார் சாமிங்கிறதுல. சிவபெருமான் நமக்கு தந்தை, முருகப்பெருமான் நமக்கு யாரப்போ அண்ணன் இல்லையா? பயில் வடுபொழிந்த யாக்கை வேடர்னர். எப்பொழுதுமே தழும்புகளாலே இருக்கக்கூடிய உடம்புன்னு அர்த்தம். எப்போதும் அடி வாங்குறான் இல்லையா, வேலைக்கு செல்லும்போது விலங்குகளும் காயப்படுத்தும். அந்த தழும்புகள் எப்பொழுதும் உடம்புல இருக்கும். அதனால பயில்வடு பொழிந்த யாக்கை வேடர்தம் பதியாம் நாகருக்கு, அவர்களுக்குடைய தலைவருக்கு நாகருக்கு எயிலுடை புறங்கள் செற்ற எந்த யார். எயில்னா கோட்டை, புறங்கள்னா முப்புறம், கோட்டைகள் 3 கோட்டைகள். அதை செற்றவராகிய முருகப்பெருமான், அது சிவபெருமான். எந்த யார் மைந்தர், அது முருகப்பெருமான். எந்த யார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி. முருகப்பெருமானுடைய ஊர்தி என்ன? மயில். மயிலுடை கொற்ற ஊர்தி வரை உரம் கிழித்த தின்மை. இது கிரௌஞ்ச பர்வத்தை கிழிச்சது. கிரௌஞ்ச மலையை சங்காரம் பண்றார் இல்லையா முருகப்பெருமான் வேலை விட்டு. அது மாயா காரியமான மாயையுடைய அடையாளம். அது தாரகாசுரன், தாரகாசுரன் அவனுடைய மார்பு பிளந்து தான் மாயை கிழிக்கிறார். அதை தாண்டோடனே தான் அந்தாண்ட மகேந்திரப்பட்டினம் தெரியும், மகேந்திரபுரி தெரியும். அதனால இந்த வரை உரம் கிழித்த தின்மை, உரம்னா மார்பு, மார்புல வேல் விட்டு கிழித்தவன் அர்த்தம். அயில் உடை தடக்கை, அயில்னா கூர்மை,
அயிலுடை தடக்கைன கூர்மையான ஒரு வேல் படைய கையில வைத்திருக்கக்கூடியவர். முருகப்பெருமான் கையில் என்ன வச்சிருப்பார்? வேல் வச்சிருக்கார். அயிலுடை தடக்கை வென்றி அன்னலார் அருளினாலே. அந்த அண்ணல் முருகப்பெருமான அண்ணன் சொல்ல பாருங்க. சிவபெருமான் அப்பான்னா இவர் நமக்கு அண்ணன். அற்புதமான பாட்டு. முருகப்பெருமானுக்கு எத்தனை கண்ணு? 12 கண்ணு. 12 கண்களாலே அவர் அருள் செய்கிறார் என்பதை குறிப்பாக 12வது பாட்டா முருகப்பெருமானுடைய காட்சி வச்சார் சேக்கராட்சி இல்லையா? பயிலுடை கொற்ற ஊர்தி வரையுறம் கிழித்த திண்மை அயிலுடை தடக்கை வென்று அண்ணலா அருள் எங்கே வருது பாருங்க. 12வது பாட்டில் வச்சிருக்காரு பாருங்க இல்லையா? இதை நாம கண்டுபிடிக்கல. அதெல்லாம் பெரிய புராணத்துக்கு உரை எழுதி சீக்கியசை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அனுபவிக்கிறார். முருகப்பெருமானை பற்றி சொல்லும்பொழுது 12வது பாட்டில் சொல்றார். பின்னாடி ஒரு வித்தை இருக்கு. இதே மாதிரி ஒரு பாட்டு வித்தை இருக்கு. அதை பின்னாடி பார்ப்போம். அப்படி முருகப்பெருமானுடைய அருளாலே காணவர் குளம் விளங்க தத்தை பால் கருப்பம் நீட. அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் உதிக்கிறது முருகப்பெருமானுடைய கருணையினாலே. கர்ப்பம் எதற்கு வந்தது? காணவர் குளம் விளங்க. ஆனால் ராஜா போயிட்டானா அதுக்கடுத்து ஒரு ராஜா வரணும் இல்லையா? ராஜாவோட பிள்ளைதான் ராஜாவாகலாம். அந்த காலத்தில் வழக்கம் இருக்கு. இந்த காலத்தில் அப்படிதான் இருக்கு. இப்போ வக்கலாட்சியில பேர் வச்சுக்கிற வச்சு இந்த காலத்துல அப்படி சேர்த்துட்டு போட்டோம். அதனால அப்ப காணவர் குளம் விளங்க தத்தை பால் கருப்பம் நீட ஊனமில் பலிகள் போக்கி ஒரு கடன் வெறியாட்டோடும். அகைன் வழிபாடு நடந்து கொண்டே இருக்கிறது. கர்ப்பம் உதிச்சு கர்ப்பம் தங்கணும்ல வைத்துக்கொள்ள. அது பெருமானுடைய கருணை இல்லையா? அது 2 திங்களில் ஊறுதல் பிழைத்தும் மும்மாதம் அதில் அம்மாதம் பிழைத்தும் 5 திங்கள் முதுதல் பிடித்தும் 6 திங்கள் ஊரலர் பிடித்தும் 7 திங்கள் தாழ்வோர் பிடித்தும் 8 திங்களில் கட்டவம் பிடித்தும் 9 வருதல் துன்பம் பிடித்தும் 10 திங்கள் தக்க தசமதி தாயோடு அப்படின்னு 10 திங்களுக்கும் கடவுள் காப்பாற்றணும்னு சாமி சொல்றாரு. வைத்துக்கொள்ள வச்சிருக்காருன்னு. எதுல வெளில வந்துட்டுனா கர்ப்பம் அது உள்ள வைத்திருக்கிறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதனால ஒவ்வொரு மாதத்துக்குன்னு சில வழிபாடு நம்ம வைத்திருக்கிறோம். பொதுவாக மக்கள்கிட்ட 5வது மாதம் 7வது மாதம் 9வது மாதம்னு வச்சுட்டோம். சில சமூகங்களில் ஒவ்வொரு மாதமுமே அதற்குரிய சடங்குகள்லாம் உண்டு. அப்படி இவர்களும் அதை செய்கிறார்கள். காணவர் குளம் விளங்க தத்தைபால் கருப்பம் நீட ஊனமில் பலிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும். ஊனமில் பலி கொடுக்குறாங்க தெய்வங்களுக்கு. காடுறை தெய்வங்களுக்கு பலி. ஏன்னா அந்தந்த தெய்வங்கள் இருக்கும் சுற்றி. அந்த தெய்வங்கள் இது மாதிரியான. அதனால தான் கர்ப்பிணிகள் எல்லாம் வெளியில் போகக்கூடாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும், 6 மணிக்கு மேலே போகக்கூடாது, பூ வைத்து கொண்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? காரணம் என்ன? அந்த கர்ப்பத்தினுடைய வாசனை அது நீச்ச தேவதைகளுக்கு ரொம்ப ஈர்ப்பை உண்டு பண்ணும். அது என்ன செய்யும்? அது எப்படியாவது கர்ப்பத்தை சாப்பிடணும் அப்படின்னு அது விருப்பத்தோடு இருக்கும். அவைகளை நம்ம வேறு இடத்துக்கு திருப்பி விடுறதுக்காக அவர்களுக்கு உள்ள வழிகள்லாம் நம்ம செய்ய வேண்டும். இதெல்லாம் வழிபாட்டில் இருக்குது. அதனால தான் நம்ம பொதுவான இந்த குழந்தை பிறந்துட்டுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் 10ஆம் நாள் 12ஆவது நாள் 16ஆவது நாள் 22ஆம் நாளில் வழிபாடுகள் செய்வாங்க குழந்தை பிறந்ததுக்கு பிறகு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேச்சின்னு ஒரு அம்மன், பேச்சி அம்மன் எங்கள் ஊர் பக்கத்தில் இங்கே சென்னையிலாம் அப்படின்னு தெரியல எனக்கு. இது சோழ நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பேச்சி அம்மன் ஒரு அம்மனுக்கு வழிபாடு செய்வாங்க. இது மாரியம்மன் கோயில்களில் பரிவாரமாக இருக்கும். அது ஒரு கர்ப்பிணியை தான் அது கையில் வச்சுருக்கோம். அது தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் வெஜிடேரியன் எல்லாம் படைப்பாங்க. அது சிக்கனு மட்டனு இதெல்லாம் படைச்சி முருங்கைக்கீரை கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க. அதை எல்லாத்தையும் உருட்டி வானத்தை நோக்கி விட்டுடுவாங்க. பிறகு அதை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைய அதை காப்பாற்றும், அந்த தாயை காப்பாற்றும் அப்படிங்கிறது வழிபாடு. தோப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பரமசிவம்னு ஒருத்தர். அவர் நல்லா இந்த நாட்டுப்புற விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார். அவர் என்ன சொல்லுகிறாருன்னா இது யோனி தெய்வத்தினோட வழிபாடு அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது நஞ்சு கொடியை வழிபாடு செய்வாங்க மக்கள்கிட்ட. அப்படி இருந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் குழந்தை பிறந்ததுலேருந்து நஞ்சு கொடி வெளில வருது இல்லையா? நஞ்சு கொடியை ஒரு குழியில் போட்டு வச்சுருக்கணும் திறந்து. ஒவ்வொரு நாளும் அந்த நஞ்சு கொடிக்கு வழிபாடு தினைக்கும் நடக்கும். நிறைவு நாள் அன்னைக்கு தான் பெரிய வழிபாடு செய்து அந்த வழிபாட்டுக்கு அது செய்து சாப்பாட்டெலாம் நஞ்சு கொடியோட போட்டு மண்ணை போட்டு மூடுவதுன்னு வழக்கிறது இருக்குது. அது லஜ்ஜாதேவி வழிபாடுன்னு ஒன்று உண்டு. லஜ்ஜாதேவினா அவள் யோனி தெய்வம், பெண்களுடைய அந்த இனப்பெருக்க மண்டலத்துக்குரிய அதிபதி. அவள் பார்வதி தான். அவள் அம்பாளுக்கு மேலே அந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கும், காலை விரித்து தன்னுடைய பிறப்புறுப்பு தோன்றும்படியாக காட்சி கொடுப்பாள். மேலே தலை இருக்க, தலைக்கு பதில் தாமரப்பூ தான் இருக்கும். இந்த தெய்வத்துக்கு பேர் லஜ்ஜாதேவின்னு பேர், யோனி தெய்வம்னே இதுக்கு பேர். இந்த தெய்வத்தை தான் அன்றைக்கு மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்தவுடனே செய்யக்கூடிய வழிபாடு இதுதான் மக்கள் வழக்கில் பேச்சியம்மன் வழிபாடாக மாறி இருக்கு என்று சொல்லுகிறார். வழிபாடு இருக்குது, ஆனால் தெய்வத்துடைய பேர் மாறி இருக்கு.
இந்த லஜ்ஜாதேவி எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கலான்னா, கும்பகோணத்துலேருந்து தாராசுரம் போகிற வழியில் கும்பகோணம் நீங்கள் நேராக கும்பகோணம் கடத்துலேருந்து கும்பேஸ்வர சுவாமி கோயில் தாண்டி போனோடனே ஒரு லெஃப்ட்டு ஒன் வே பிரியும். கொஞ்ச தூரம் போகிற வழியில் சக்கராயி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். சின்ன கோயில் ரோட்டு வரத்தே இருக்கும். சக்கராயி அம்மன் கோயில், அதுதான் லஜ்ஜாதேவி பழைய வழிபாடு. இன்றைக்கே அது இருக்குது அங்கே. அது உள்ளே போனீங்கன்னா அம்பாள் எப்படி இருப்பான்னா, இந்த அப்போ சொன்ன கோலத்தில் தான் இருப்போம். தலை இருக்காது, தலைக்கு போது தாமரை தான் இருக்கும். சக்கராயி அம்மன் வழிபாடு. சக்கராயி அம்மன் இந்த கோயில் இங்கே இருக்குது. பழைய காலத்து எச்சமாக இன்னும் அதை வழிபாடு பண்ணி கொண்டிருப்பார்கள். இப்படி இதற்காக எதற்காகனா, இந்த கர்ப்பம் தங்க வேண்டும், கர்ப்பத்தை நீச்ச தேவதைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்படி வழிபாடுகள் நடக்குது. பலி கொடுக்குறாங்க, வெறியாட்டு செய்கிறார்கள். அதெல்லாம் சொல்லுகிறார். காணவர் குளம் விலங்க தத்தைபால் கருப்பும் நீட உணவில் பலிகள் போக்கி ஒரு கடன் வெறியாட்டோடும். வெறியாட்டுனா சொன்னேன், இப்போ தெய்வத்தை ஒருத்தர் மீது இறக்கி வழிபாடு செய்வது. ஆன திங்கள் செல்ல அளவில் செய்தவத்தினாலே. ஆன திங்கள்ல 10 திங்கள் 9 திங்களும் போகுது, வளர்ச்சி அடைந்து. அளவில் செய்தவம், இவர்கள் செய்த தவத்தினாலே அவர்களுக்கு என்ன கிடைக்குது? பால்மதி உவரியின்றால் என மகப்பயந்த போது குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தை எப்படி இருக்கான் பிறந்தது எப்படி ஊபப்படுத்துறாருன்னா, பால்மதி உவரியின்றால் போல. உவரினா கடல். பௌர்ணமி நிலவு கடல்ல இருந்து வெளில வருது இல்ல, கடல் எப்படி இருக்கு? உப்பு தன்மையோட இருக்கு. நிலா இனிமையான காட்சி கொடுப்பதாக இருக்கிறது. அந்த இனிமையான ஒரு பொருள் உப்புள்ள இருந்து வெளில வருது மாதிரி, இந்த காட்டு மக்களுக்குள்ள இருந்து யார் வரா? கண்ணப்பாயனார் வருகிறார் என்று அதை உருவகப்படுத்துகிறவனை சேர்க்கிறார். பால்மதி உவரியின்றால் போல. உவரினா கடலுக்கு நிலா பிறந்தது மாதிரி இல்லையா? சந்திரன் எங்கேருந்து வந்தான்? கடல்ல இருந்து தான் வந்தான். கிடையும் பொழுது சந்திரன் அங்கேருந்து தான் வரான். அதே மாதிரி லக்ஷ்மி எங்கேருந்து வருது? கடல்லேருந்து தான் வருது. அமுதம், லக்ஷ்மி, ஐராவதம் இதெல்லாம் அங்கேருந்து தான் வராங்க. சந்திரனும் இங்கேருந்து தான் வரான். அதனால தான் சந்திர சகோதரி. லக்ஷ்மிக்கு பேர் சந்திர சகோதரின்னு பேர். ஆனால் அவளும் லக்ஷ்மியும் சந்திரன் 2 பேரும் எங்கேருந்து வராங்க? கடல்லேருந்து வந்ததுனால அவளுக்கு சந்திர சகோதரினே பேர் லக்ஷ்மிக்கு. இல்லை, அதனால் அந்த சந்திரன் எப்படி பூமிக்கு தண்ணி உப்பு தண்ணி உள்ளேருந்து வந்தானோ, அதே மாதிரி கண்ணப்பண்ண எங்கேருந்து வந்திருக்காரு? இந்த காட்டு மக்களுடைய குலத்துக்குள்ளேருந்து வந்தார் என்பதை அற்புதமாக காட்டுகிறார். பான்மதி உவரியின்றால் என மகப்பயந்த போது, இப்படியாக குழந்தை பிறந்த பொழுது கரிப்பருமறுப்பின் முத்தும் களைவிலை செழுநீர் முத்தும் பொறுப்பினின் மணியும் வேடர் பொழிதரு மழையே அன்றி வரிச்சுரும்பு அலையவானின் மலர்மழை பொழிந்ததெங்கும் அரிக்குறுந்துடியே அன்றி அமரர் துந்துபியும் ஆர்த்த. கண்ணப்ப நாயனார் பிறந்ததுனால மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ராஜாவுக்குள்ளே வந்தால் எல்லாம் அமைதியாக இருப்பாங்களா? சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, தங்கள்கிட்ட இருந்த முத்துக்களை வாரி இறைக்கிறாங்களா அந்த மக்கள் எல்லாம். வாரி இறைத்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அவர்கள் முதல்ல வெளிப்படுத்துறது என்னென்னா, கரிப்பரு மறுப்பின் முத்து. யானையுடைய மறுப்புலேருந்து உண்டான முத்துக்கள் ரொம்ப ரேர். அது முத்து பிறக்கக்கூடிய இடம்னு 18 சொல்லுவாங்க. 20 இடம் 18 இடம் முத்து பிறக்கக்கூடிய இடம். நாம் முத்து பிறக்கிறது எங்கே தான் தெரியும் நமக்கு? சிப்பிகளை முத்து வரும் நமக்கு தெரியும். ஆனால் முத்து உண்டாகக்கூடிய இடம் 20 இடம் சொல்லப்படுகிறது, 18 இடம் சொல்லப்படுகிறது. தந்தி வராகமிப்பின்னு ஒரு பாட்டு, தனிப்பாட்டு அதுக்கு இருக்குது. தந்தி வராகமிப்பின்னு. தந்தினா யானை. யானையினுடைய அந்த தந்தம், அதாவது தேய்ந்து போன பல்லு தான் அது வெளில கொட்டுறது. உள்ள பழைய யானை கிழை யானையாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கக்கூடிய பல்லு என்னாகும்? வெளில கொட்டுறது முத்து. அது உள்ளே இருந்து வரும். நீங்கள் திருமுதுகுன்றம் தேவாரத்தில், திருமுதுகுன்றம் தேவாரம் கேதாரம் தேவாரத்தில் ஞானசம்பந்தர் சொல்வார், சிங்கம் போய் யானையை நெத்தியில் அடிக்குது பொழிச்சுன்னு வேட்டையாடுவதற்கு. யானையோட தலை 2ஆக பிளந்துக்கிட்டாமா. உடனே உள்ளேருந்து முத்துக்களாக கொட்டுது. அப்படிப்பட்ட கேதாரம் என்ற அற்புதமாக காட்டுவார் ஞானசம்பந்தர். அதுபோல் யானையோட மத்தகத்தில் முத்து இருக்குது. அது சொல்லுகிறார். இது என்ன தேவாரம் அது?
இது நான் சொன்னது வந்து கேதாரத்தில் அப்படி ஒரு காட்சி இருக்குது. வேழத்தின் வெண்மறுப்பனை கீழ்ந்து சிங்கம் குறுகுண்ண முத்துதிரும் கேதாரமே. இதான் திருக்கேதாரம் தேவாரத்தை 9வது பாட்டை சொல்றார் சேக்க ஞானசம்பந்தர். விழுந்து செற்று நிழற்கிறங்கும் வேழத்தின், ஒரு யானை வந்து நிழலில் ஒதுங்கியிருக்கு, அதை போய் சிங்கம் அடிக்கிறது. வேழத்தின் வெண்மறுப்பை கீழ்ந்து, வெண்மறுப்பு புலந்து, சிங்கம் குறுகு உண்ண, சிங்கம் அதை சதையை சாப்பிடுது, முத்துதிரும் கேதாரமே பாடுறார். முத்து அதுலேருந்து கொட்டுது, யானை தலைக்குள்ளேருந்து முத்து கொட்டுதுங்கிறார். அப்படி முதலையோட தலை, யானையோட தலை, மூங்கில் மரம், நெல், அப்படி சிப்பி, நண்டு, இது மாதிரியான பொருட்கள்ல இருந்தெல்லாம் முத்து வருது. ஆனால் அதோட குவாலிட்டியான முத்து அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம்ப்பா. சிப்பிலேருந்து வர முத்து தான் நம்ம பிரபாலியம், அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மற்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. முத்து இதுலேருந்து கிடைக்கிது நமக்கு. மூங்கிலேருந்து வர்றது தான் நெல்லை மூங்கில் அரிசின்னு சொல்கிறது தான் மூங்கில் முத்து. அதிகமாக மூங்கில் முத்தி போச்சுன்னா அதுலேருந்து பூ பூக்கும், அந்த பூலேருந்து வெடித்து கொட்டுற அந்த முத்துக்கு பேர் தான் மூங்கில் முத்து. மூங்கில் அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் முத்து. முத்துனா இது எப்படி சிப்பியில் இருக்க முத்து போலே இதுவும் அப்படி இருக்கும்னு அர்த்தம் இல்லை, அதுலேருந்து முத்து வருது. கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் அதே மாதிரி அதான் சொல்லுகிறார். கரிப்பரு மறுப்பின் முத்தும் கழைவிலை செழுநீர் முத்தும். கழைனா மூங்கில், மூங்கிலில் வரக்கூடிய முத்து. செழுநீர் முத்துன்னா சிப்பிலேருந்து வரக்கூடிய முத்து. இது வேற்று பண்டம், இவங்க நெய்தல் நிலத்திலேருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதை இந்த நீர் முத்து உங்களுக்கு ஏதுப்போ, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லையா, இவன் எங்கேருந்து உங்களுக்கு வந்திருக்கு போகுது. செழுநீர் முத்தும் பொறுப்பினின் மணியும், மலையில் விளையக்கூடிய மாணிக்கங்கள் அர்த்தம். மலையில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தானே மாணிக்கங்கிறது. இப்போ கோல்டு, வெள்ளி, இதெல்லாம் என்னது, எல்லாமே மினரல்ஸ் தானே. மாணிக்கம், துத்தநாகம், இந்த இது நவரத்னம் சொல்லுகின்றோமே, அதில் முத்தை தவிர இது எல்லாமே என்னது தான், மினரல் தானே. முத்து மட்டும்தான் சிப்பிலேருந்து வருகிறது, மித்தது எல்லாமே என்னது, வைரம், வைடூரியம், கோமேதகம், பச்சை, நீலம், இதெல்லாம் என்னது, கைண்ட் ஆஃப் கற்கள் தானே. அதான் மலையில் தானே விளையுது சொல்லுகிறார். அப்படி பொறிப்பினின் மணியும் வேடர் பொழிதரு மழையே அன்றி வரிச்சுரும்பு அலைய வானின் மலர்மழை பொழிந்தது எங்கும். அப்படி இவர்கள் அந்த வீசி அடிக்கக்கூடிய அந்த இவங்க ஏற்படுத்தினதாகிய அந்த முத்து மழையும், அதோடு கூட வண்டுகள் வைக்கக்கூடிய அந்த மழையும், வானத்திலிருந்து தேவர்கள் போடக்கூடிய மழை, அதான் மலர்மழை பொழிந்தது எங்கும் அரிக்குறுந்துடியே அன்றி அமரர் துந்துபியும் ஆர்ப்பாண்டார். இவர்கள் வசிக்கக்கூடிய இந்த அரிக்குறுந்துடி, இவர்கள் வசிக்கக்கூடிய இந்த உடுக்கை சத்தத்தை தவிர்த்து தேவர்களுடைய ஒளி முழக்கமும் இங்கே கேட்கிறது. மங்கள விஷயம். ஏன்னா ஞான கண்ணப்பநாயனார் அவதரித்திருக்கிறார் இல்லையா, அதனால அவருடைய மகிழ்ச்சியை உலகம் கொண்டாடுகிறது என்பதை சூட்சமாக சொல்கிறார். அப்படி குழந்தைய எடுத்து பார்க்குறாரு. இப்போ தான் அவங்க அப்பா பிள்ளை பிறந்துருச்சு, டெலிவரி ஆகிடுச்சு. உடனே பிள்ளைய கொண்டு வந்து அப்பா கையில் தானே கொடுப்பாங்க, அதை பார்க்குறாரு. அவரை சொல்லுறாரு அந்த பாட்டு. அறுவரை குறவர் தங்கள் அகன் குடிசீரூர் ஆயம் பெருவிழா எடுத்து மிக்க பெருங்களி கூறுங்காலை. இப்படியாக அந்த வேட்டுவ மக்கள் எல்லாம் பெரிய விழா கொண்டாடுறாங்க குழந்தை பிறந்தது. அறுவரை குறவர் தங்கள் அகன் குடி, சீரூர்னா சின்ன சின்ன ஊர், ஆயம் பெருவிழான உரிமையோட கொண்டாடுறாங்க அந்த விழா. தனக்கு அரசனுக்கு பிள்ளை பிறந்ததை அவங்க கொண்டாடுறாங்க உரிமையோட. எடுத்து மிக்க பெருங்களி கூறும் காலை, இப்படியாக ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடும் பொழுது கருவறை காலமேகம் ஏந்தியது என்ன தாதை பொறுவரை தோள்களார புதல்வனை எடுத்து கொண்டான். நாகன் என்ன பண்றாரு, தன் பிள்ளை இப்படி தூக்கி வச்சுக்கிறாரு. எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு? அது இவர் சின்ன கருப்பா இருக்காரு, அவர் பெரிய கருப்பா இருக்காரு. அப்பா பெரிய கருப்பு, ஏன்னா இவர் மலை மாதிரி இருக்காரு, இவரு கருப்பா இருக்காரு. பிறந்திருக்காரு சாமி, அவரும் கருப்பா இருக்காரு, அவர் சின்னதா இருக்காரு. அவர் எப்படி பார்க்கறதுன்னா மேகத்துல மலை மேல மேகம் தங்கியிருக்கிறது மாதிரி இருக்கு. கருவறை காலமேகம் ஏந்தியது என்ன? கருவறைன்னா கரிய மலை, காலமேகம்னா கருப்பு மேகம். கரிய மலை ஒண்ணு கருப்பு மேகத்தை ஏந்தி இருப்பது போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா, அப்பாவும் பிள்ளையும் பார்த்தாங்க. கருவறை காலமேகம் ஏந்தியது என்ன தாதை பொறுவரை தோள்களார, இந்த தோள்கள்லாம் அப்படியே சந்தோஷப்படுகிறது. தான் பிள்ளைய தொட்டு பார்க்கறாருல, எத்தனை வருஷமா பார்க்காத, கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஏங்கி ஒரு குழந்தை வரம் எனக்கு கிடைத்த உடனே எப்படி இருக்கும் அந்த இன்பம். இந்த தோள்கள்லாம் மகிழும் இல்லையா, அந்த குழந்தையோட கை கால் மேலே படுப்பதெல்லாம். இந்த தோள்களார புதல்வனை எடுத்து கொண்டான், எடுத்து பிள்ளைய தூக்கி கொண்டான்னு சொல்லுகிறார். அப்படி கருங்கதிர்விரிக்குமேனி காமரு குழவிதானும் சேக்கார் சாமி கொஞ்சிறார். அப்படியே
நம்முடைய கண்ணப்ப நாயனார் குழந்தைய அனுபவிக்கிறார் இல்லையா. கருப்பாக தான் இருக்கார், ஆனாலும் ஒளியாக இருக்காராம் பார்க்கறதுக்கு. கருப்புலேருந்து எப்படி சார் ஒளி வரும் சொல்லுவார் பாருங்க. கருங்கதிர் விரிக்கும் மேனி, கதிர்னாலே ஒளி தான் வரணும், கருப்புலேருந்து ஒளி எப்படி வரும்? ஆனால் வருது இங்கே இல்லையா. கருங்கதிர் விரிக்கும் மேனி காமரு குழவி, குழந்தைய பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன தோணும்பா, ஆசையாக இருக்கும். உடனே கணத்தை கொஞ்சம் தூக்கம் சொல்லுவோம், தூக்கம் வரியா வரையா எனக்கு எந்த யார் விட்டு பிள்ளையா இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுறது இல்லைப்போ. உடனே தூக்கணும்னு ஆசைப்படுறோம், கொஞ்சம்னு ஆசைப்படுறோம், முத்தம் கொடுன்னு ஆசைப்படுறோம். குழந்தைங்களுக்கே அந்த அழகு நமக்கு அதான் காமரு. காமருனா விருப்பத்தை உண்டு பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். என்ன பண்ணாரு, அவ்வளோ அழகாக இருக்கிறாருங்கிறார். கருங்கதிர் விரிக்கும் மேனி காமரு குழவிதானும் இரும்புலி பரழின் ஓங்கி இரவுலர் அளவே அன்றி அரும்பெறல் உலகமெல்லாம் அளப்பரும் பெருமை காட்டி தருங்குறி பலவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து தோன்ற. அப்போ சில நிமித்தங்கள் ஏற்படுகிறதுன்னு சேக்கராய சாமி சொல்லுகிறார். அது என்ன நிமித்தம்னு நீங்கள் சொல்லலை, குறிப்பாக சொல்கிறார். சேக்கராய சாமிக்கு ரொம்ப இந்த நிமித்தங்கள்லையும் இந்த கனவுகள்லையும் ரொம்ப நம்பிக்கை உண்டு. சேக்கராய சாமிக்கு நிறைய இடங்களில் கனவுல வந்து சொன்ன விஷயத்த சாமி சொன்னாருங்கிற காட்டுவார், நிமித்தங்களை காட்டுவார். இதே நிமித்தம் பின்னாடியும் வரப்போகுது. இவர் முதல் வேட்டைக்கு போகும்பொழுதும் அந்த ஒரு சொன்ன இல்லையா, ஒரு சாமி வர பெண் ஒருத்தி இருப்பான்னு சொன்னா இல்லையா, அவன் வரும்பொழுது நல்ல குறிய கண்டை, அவன் ஃபுல்லாக நல்ல பெரிய ஆளாக போகிறான்னு வந்து ராஜாட்ட சொல்லுவாள். அவ்வளோ அதே மாதிரி கண்ணப்ப நாயனாரும் அந்த 6ஆம் நாள் கண்ணுக்கு சாமிக்கு ரத்தம் வரப்பொழுதை பார்க்கும்பொழுது அவர் வரும்பொழுதும் கெட்ட குறிகளை பார்ப்பார். கண்ணப்ப நாயனார் சாமியை 6ஆவது நாள் வேட்டைக்கு போயிட்டு கீழே விட்டு வரும்போது சாமியை பார்க்க வரும்பொழுது சாமிக்கு ஏதோ ஆக போகுது, பார்க்குறது ஏதோ கெட்ட. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் சார், ஏதோ துர்நிமித்தமாக நமக்கு தெரியுது. உடனே நமக்கு யார் நமக்கு வரும், வீட்டில் பிள்ளைங்க நாம வந்தால் நமக்கு வரும், வீட்டில் என்ன நடக்குதோ எங்களுக்கு தெரியலையே, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நம்ம தோணுகிறது இல்லையா. அதே போல் இவருக்கு துர்நிமித்தங்கள் தெரியும், சாமிக்கு என்னமோ ஆயிட்டது போல் இருக்குது, என்னாச்சுன்னு தெரியலன்னு வேகமாக ஓடுவாருன்னு அதை அங்கே பார்க்குறோம். அதே போல் இங்கே இந்த பிள்ளை தூக்கி ஏந்தினோடனே இவருக்கு நன்னிமித்தங்கள் தெரிகிறது. என்ன நிமித்தம்னு சொல்லலை, ஆனால் பயனை சொல்கிறார் சேக்கராய சாமி. என்னவா, இந்த பிள்ளை இந்த காட்டு வேட்டுவர் கூட்டத்தை தாண்டி உலகத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு பெரும்புகளோடு விளங்க போகிறான் என்பதான ஒரு குறி அவருக்கு தெரிகிறது என்று சொல்கிறார். இரும்புலி பறையின் ஓங்கி இரவுலர் அளவே என்று, இரவுலர்னா வேடர், இவர்கள் அளவு அன்றி அரும்பெறல் உலகமெல்லாம் அளப்பெரும் பெருமையினர், அளப்பெரும் பெருமை. அதனால் திருவாசகத்தை ஏன் சார் சாமி எழுதுறார் கையிலன்னு கற்பனை களஞ்சியம் சத்துவராசர் சொல்கிறார். ஏன் எழுதுறாருன்னா, ஒரு ஊழி நடந்தது பிறகு சாமி தனித்திருப்பார் இல்லையா, தன் தனிமையை போக்கிறதுக்கு அவர் படிக்கிறதுக்காக தான் கையில் எழுதி கொண்டார் திருவாசகத்தை என்று கற்பனை களஞ்சியம் சொல்கிறார். அப்படி நயமாக சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட திருவாசகம், அந்த திருவாசகத்தை பாடின மணிவாசக பெருமான் கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பில்லை கண்டபின்னார். அப்படி மணிவாசக பெருமானாலேயே புகழப்பெற்றவர் ஒருவர் இவர். இவருடைய அன்புக்கு ஈடு எதுவும் இல்லை என்பதனால உலகமெல்லாம் அளப்பரும் பெருமை காட்டி தருங்குறி பலவும் சாற்றும் தன்மையில் பொழிந்து தோன்ற. இப்படியாக இருக்கக்கூடிய குறிகள், சயின்ஸ் நிமித்தம் இவருக்கு நிறைய ஏற்படுகிறது. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக வருவோம் போல் இருக்கு, பெரிய ஆளாக வருவோம் போல் இருக்கு அப்படின்லாம் அவர் நினைத்துக் கொள்கிறார். இப்போ பேர் வைக்கணுமே, அடுத்தது பிள்ளை பிறந்துட்டுனா இப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாருங்கள். பேர் வைக்கணும்னா அதுக்கு ஒரு 40 நாள் போட்டு வைக்கணும், 30 நாள் போட்டு வைக்கணும், 20 நாள் போட்டு வைக்கணும், இணையத்தில் தேடணும் ஆண் குழந்தைகள் பேர். இந்த பேர் பிள்ளை பிறந்தோடனே நம்மளை போட்டு அழைச்சிட்டு போடுவாங்க சில பேர். ஐயா என் பிள்ளைக்கு வந்து இது மாதிரி பார்த்தவங்க ஜாதகத்தை வந்து ஆனாவில் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. ஐயா ஆனாவில் ஆரம்பிக்கிற மாதிரி சாமி பேராகவும் இருக்கணும், ஸ்டைலிஷாகவும் இருக்கணும், புதுமையாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், அப்படி பேரை சொல்லுங்கள் ஐயா ஆமாங்க. நம்மள்கிட்ட வந்து அது வெறிய கிடையாது பேர். முதல்ல சாமி பேரும் ஸ்டைலிஷாக இருக்காது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இல்லையா. இவங்க சொல்கிற எழுத்துல பேரே பதில் ஆரம்பிக்காது நடக்கிறேன். நான் ஆனோட உதாரணம் சொல்லுகிறேன். அதனால் என்ன பண்ணுறது, சரிங்க ஏன்ட்டு அமைதியாக இருந்துடுறது. ஏன்னா நம்ம சொன்னால் அது பேரை வைக்க மாட்டாங்க வேறு அவங்க, அதுவே அளவுக்கு பெரிய கடுப்பாக இருக்கும். இப்போ இவ்வளோ கண்டுபிடிச்சி இப்போ எடுத்து அது சொல்லி இது பேரை வைக்க வர மாட்டாங்க நமக்கு, அதுவே அளவுக்கு பெரிய இதாக இருக்குது. அதனால சொல்கிறதே கிடையாது இப்போலாம். சரி சொல்கிறேங்க ஏன்ட்டு அமைதியாக விட்டுறது. ஆனால் நிறைய பேர் நமக்கு கிடைக்கும். திருமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் திருமுறையில் பெரிய புராணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 1008 பேர் நமக்கு சாமி பேரோ அம்பாள் பேர் நமக்கு புதுமையாக கிடைக்கும். அதெல்லாம் வைத்து மகிழ வேண்டும் சாமி பேர் குழந்தைகளுக்கு. இப்படி ஒரு என்ன பேர் வைக்கிறார் பிள்ளைக்குன்னா, அண்ணாலை கையில் ஏந்தற்கு அரிமையால். பிள்ளை தூக்கினார் இல்லையா, தூக்க முடியல அவருக்கு, வெயிட்டாக இருக்கார் பிள்ளை. 5.5 கிலோ திருப்பார் போல் இருக்கு. பிள்ளை பிறந்த எத்தனை கிலோ இருக்கணும், 3.5 கிலோ இருக்கும். அதுவே அதிகம். 3 கிலோங்கிறது ஓரளவுக்கு நார்மல், 2.9 இருக்கலாம். அதுதான் ஒரு நார்மலான டெலிவரிக்கே அது ஆகும். இந்த பிள்ளைய தூக்க முடியல இவருக்கு பிறந்த உடனே. அண்ணாலை கையில் ஏந்தற்கு அருமை, தூக்கி வச்சுக்க முடியல சத்த நேரம்.
வெயிட்டாக இருக்கார். உரிமை பேர் அதனால தின்னு இருக்காம்பா ஃபுல்லாக நல்லா, அதனால தின்னன்னு பேர், அவ்வளோதான். வெயிட்டாக இருக்கார் இல்லை, அதனால தின்னன்னு பேர், அவ்வளோதான். ஏந்தற்கு அருமையால் உரிமை பேரும் தின்னன் என்று இயம்பும். எல்லாரும் என்ன உடனே பேர் வச்சுக்கலாம் பிள்ளைக்கு, அவ்வளோதான். தின்னு இருந்ததுனால என்ன பேரா? தின்னன் பேர் வச்சார் சாமிக்கு. தின்னன் என்று இயம்பும் என்ன தின்சிலை வேடரார்த்தார். உன்னை தின்னன் 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 வாழ்க தின்னன் வாழ்க அப்படின்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க வேடர்கள்லாம் கேட்டு. இந்த ஒரு லைன் கிங்டமா இது ஒரு படம் ஒன்று தெரியுமா, 3Dல கூட வந்தது இடையில. ஒரு சிங்கம், ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இருக்கும், அந்த ஒரு சிங்க குட்டி இருக்கும். சித்தப்பா சிங்கம் வந்து அதை டேமேஜ் பண்ணிவிடும், அதனால் அவங்க அப்பாவை செத்து போடுவான். அந்த சிங்கம் போய் வேறு இடத்துல வளரும். அப்புறம் அதெல்லாம் டிமோன் அண்ட் பும்பாலாம் வரும், பார்த்தது இல்லை நீங்கள் அந்த படம்? எல்லாருக்கும் அந்த படம்லாம் பாருங்கள், குழந்தைங்களோட கூட்டு போய் பாருங்க எல்லாருக்கும். அந்த படத்தில் ஒரு குரங்கு தான் மந்திரியாக இருக்கும். சிங்கக்குட்டி பிறந்த உடனே சிங்கக்குட்டி தூக்கிட்டு போய் மற்ற காட்டு விலங்குகள்கிட்ட காமிக்கும். படம் வேற மறந்து, நல்ல படம் அது. லைன் கிங் தான், லைன் கிங் தான் அந்த லைன் கிங். பாருங்க யூடியூப்லாம் இருக்குது, கார்ட்டூனாகவும் வந்துச்சு ஹிட்டு, 3Dலேயும் வந்துச்சு ஹிட். அந்த படம் ரொம்ப நல்ல படம், அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. யூடியூப்பில் இருக்கான்னு தெரியல, நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சீன்ஸ் கிடைக்கும், சீனரிஸ் கிடைக்கும். ஆமாம், அதில் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்ல படம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழந்தை அந்த சிங்கத்துக்கு குட்டி பிறந்தோடனே அந்த விலங்குகள்லாம் வந்து வெயிட் பண்ணும், தனக்கு ராஜாவுக்கு புள்ள பிறக்க போகுது அப்படிங்கிறது. யானை, புலி, சிங்கம், கரடி எல்லாம் வெயிட் பண்ணும். அந்த குரங்கு தூக்கிட்டு வந்து அந்த சிங்கக்குட்டி தூக்கி காமிச்சோடனே எல்லாம் ஒரே சந்தோஷத்தை வெளிப்படுது சிங்க குரங்குகள். மேபி நிச்சயமா நிச்சயமா அது வரது ஃபுல்லாகவே நமக்கு இந்த காட்டு கதைகள் தான் நம்மகிட்ட தான் இருக்கும். காட்டுக்கு ராஜாங்கிற சிங்கம், காட்டுக்கு ராஜாங்கிற கதையும் இந்திய கதை தானே, பஞ்சந்திர கதைகள்ல தானே அது வருதே நமக்கு. அப்படி இவர்கள் தின்னன்னு சொன்னோடனே ஆர்க்கிற சவுண்ட் விடுறாங்க எல்லாரும். அதேதான். அதனால தின்சிலை வேடரார்த்தார் புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினானை கண்ணினுக்கு அணியாயுதங்கள் கலன் பல அணிந்தாரன்றே என்று அந்த குழந்தைய தூக்கி பார்க்குறாங்க. குண்டாசத்தை என்கிட்ட குண்டாசத்தை வச்சுக்கிறான்னு அந்த பிள்ளை வாங்கி எல்லாம் கையில் வச்சுக்கிறாங்க. பிள்ளை பார்த்தோன்னே ஆசை தாங்க, உடனே கழுத்தை கட்டுற செயினை கட்டி போடுறாங்க அந்த பிள்ளைக்கு. அப்படி தான் ப்ரெசன்டேஷன்லாம் ஆரம்பிச்சிது சார். புள்ள போகிறதுலாம் ஒரு கிராம் எடுக்கலாமா, 2 கிராம் எடுக்கலாமா, இல்லை அவங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலும் வாங்குறோம் அப்போ. ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவங்க கழுத்தில் போட்டு கிடைச்ச நகையை வாரி உடனே போடுகிறார்கள். அதனால் இந்த குழந்தையோட அனுபவத்தை அனுபவிக்கணும். எப்படின்னா, பெரியாழ்வார் கண்ணன் பிறந்த உடனே அந்த ஆயர்குடி மக்கள்லாம் எப்படி வந்து இந்த பிள்ளைய பார்த்து ரசிக்கிறாங்கிறத அற்புதமாக பாடியிருப்பார். ஓணத்தான் உலகாலம் என்பார்களே அப்படின்னு பேசிக்கிறாங்களா, பார்த்துட்டு கையெல்லாம் பார்க்குறாங்க, பிடிச்சி பார்க்குறாங்களா கிருஷ்ணனுடைய கையை. அவருக்கு நட்சத்திரம் என்னப்பா திருவோணத்தில் பிறந்திருக்காரு. ஓணத்தான் உலகாலம் என்பார் எல்லாம் பேசிக்கிறாங்களா, அவர் உலகாலும் இதுக்குள்ள உலகத்தாலும் அப்படின்னு பேசிக்கிறாங்களா எல்லாரும். அப்படி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பெரியாழ்வார் பாத்திரம் எதுன்னு மறந்துட்டேன், நினைவு இல்லை, அனுபவிச்சுப்பேன். நான் எடுத்து கொடுங்க, ஞாபகப்படுத்தி நான் எடுத்து போகிறேன். அது எப்படி ஒரு குழந்தை பிறந்தா எப்படி அதை அனுபவிப்பாங்க எல்லாருங்கிறத ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பார் பெரியாழ்வார். அதே மாதிரி இங்கேயும் புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினான். எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு, புண்ணிய பொருளாக இருக்கார். இந்த கூட்டத்தில் இப்படி ஒரு புள்ள உலகத்தில் இது வரைக்கும் பிறக்கவே இல்லை நம்ம கூட்டத்தில். அப்படி ஒரு பிள்ளையா இருக்கார் இவர். கண்ணினுக்கு அணி, பார்க்கறதுக்கு அழகா இருக்கார். தங்கள் கலன் பல அணிந்தார், தாம் போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் கட்டி தம் புள்ள கழுத்தில் போடுகிறார்கள் என்ற அந்த மக்கள் எல்லாம் அந்த குழந்தை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கிறத அந்த சேகரன் காட்டுகிறார். அதோடு நம்ம வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்தவர் எப்படி வளர்ந்தார், அவர் எப்படி அவர் ஸ்கூலுக்கு போனார், அவர் வேட்டைக்கு போனாங்கிறதுல அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். முக்கியமாக இன்றைக்கு ஏன் வராதவங்க 10 பேர் வராதவங்களுக்கு இன்றைக்கி இந்த வகுப்பை ஏன் வரல அவங்க அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி நீங்கள் போய் ஃபீட்பேக் கொடுக்கணும். அதான் ஒரு முறை நான் சொல்கிறேன், யாரும் செய்ய மாட்டேங்க. இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன கேட்டோம், என்ன நடத்தணும், என்ன பேசணும், கடப்பனார விஷயமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத வகுப்பில் குரூப்பில் மெயின் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எழுதியோ பேசியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த முறை வருவாங்க, ஆஹா நல்ல வகுப்பு மிஸ் பண்ணுற போடுறீங்கன்னு நினைப்பாங்க. சரிதானே? செய்வீங்களா? செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா என்று சொல்லி நிறைவு செய்திருக்கிற மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழியில் வார்த்தை என்ற வாழி அன்பர் வாழி பெற ஆரம்பிச்சு நம்மளும் போயிட்டு வரலாம். ஆமாம்.